செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சியை தொடங்கும் முன்பு நாம் கவனிக்க வேண்டிய சில விடயங்கள். முதலாவதாக, நிகழ்ச்சியில் பேசுபவரை தவிர மற்ற அனைவரும் தங்களின் ஒலிவாங்கியை மைக் முடக்கி வைக்குமாறு மியூட்டில் வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். 3 முறைக்கும் மேல் நிகழ்ச்சிக்கு இடையூறு விளைவிப்போர் அறிவிப்பின்றி நிகழ்ச்சியிலிருந்து நீக்கப்படுவர். இந்த நிகழ்ச்சி பதிவு செய்யப்படுவதால் அனைவரும் தயாரான நிலையில் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். தங்களின் ஒத்துழைப்பிற்கு மிக்க நன்றி. ஆழி அலையிலும் ஆயுத மழையிலும் அழிந்து படாத பொருளாய் இருந்தாய். நிலவும் கதிரும் நிலவும் வரையில் நீயே தமிழே எங்கள் முதல் தாய். தமிழ்த்தாயின் அடிப்போற்றி தமிழ் வாழ்த்தினை கேட்போம். காப்பியனை ஈன்றவளே, காப்பியங்கள் கண்டவளே, கலை வளர்த்த தமிழகத்தின் தலைநிலத்தில் ஆழ்பவளே, தாய்ப்புலமையால் புவியில் தனிப்பெருமை கொண்டவளே, தமிழரோடு புலம் பெயர்ந்து தரணி எங்கும் வாழ்பவளே, நிலை பெற நீ வாழியவே, நிலை பெற நீ வாழியவே. எங்கள் எழில் மலேசியத்தில் சிங்கைதனில் ஈழ மண்ணில் இலக்கியமாய் வழக்கியலாய் இலக்காவல் தருபவளே, பொங்கி வளர் அறிவியலின் புத்தாக்கம் அத்தனைக்கும் பொருந்தி இன்றும் இம்முலகில் புரட்சி வலம் வருபவளே, செவ்வியலின் இலக்கியங்கள் செழித்திருந்த பொற்காலம் சேர்த்து வைத்த செய்யுள் வளத்தில் செம்மாந்த பழையவளே, அவ்வியலில் வேரூன்றி அறிவுயர்ந்த தற்காலம் அழகழகாய் உரைநடையும் ஆளுள்ள புதியவளே, புலங்கடந்து நெறி கடந்து நிலவரம்பின் தடை கடந்து கோமகளாய் தமிழர் மனம் கொலுவிருக்கும் தமிழனங்கே, நிலவினுக்கே பெயர்ந்தாலும் நினதாட்சி தொடரும் அம்மா, நிலவினுக்கே பெயர்ந்தாலும் நினதாட்சி தொடரும் அம்மா, நிறையாச்சம் மொழியே நிலை பெற நீ வாழியவே, நிலை பெற நீ வாழியவே. நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் சந்திக்கின்றோம். அதிலும் கோரணி நச்சில் தொற்றின் கோரத்திலும் நாம் இயங்கலையின் வழி ஒன்றிணைந்துள்ளது சற்று ஆறுதல் தரும் வகையிலேயே அமைந்துள்ளது. எனினும் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் சந்திப்பது அவ்வளவு மகிழ்ச்சியானதாக இல்லை, மாறாக வருத்தத்திற்குரியதே. நிகழ்ச்சியை நிகழ்ச்சி நெறியாளரிடம் ஒப்படைக்கும் முன்பு இவ்வேளையில் நான் இங்கு ஒரு தகவலை பதிவிட விரும்புகின்றேன். இவ்வாண்டு ஜனவரி மாதம் தொடங்கி மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் இயங்கலையில் நடந்தேறிய அனைத்து நிகழ்ச்சிகளையும் இனி மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கம் எனும் வலையொலி பக்கத்தில் காணலாம். நேரம் கிடைக்கும் போது அக்காணொளிகளை கண்டு ஆதரவளிக்குமாறு விளைகின்றேன். இனியும் துயரங்கள் தொடராதிருக்க இயற்கையை இறைஞ்சுகின்றேன். நேரம் தாழ்த்தாது. நன்றி. சந்தியா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். நம்மோடு வாழ்ந்து மறைந்த எழுத்தாளர்களான திரு விஜயநாதன், திருமதி சந்திரா குப்பன், திருமதி துளசி அண்ணாமலை, நேற்று முன்தினம் மறைந்த வேமா அர்ஜுனன் ஆகியோருக்கு நாம் ஒரு நிமிட மௌன அஞ்சலி செலுத்துவோம். இப்பொழுதிருந்து ஒரு நிமிடம். நன்றி. இன்றைய நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கும் மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் திருமிகு ராஜேந்திரன் அவர்களே, செயலாளர் திரு மோகனன் பெருமாள் அவர்களே, செயலவை உறுப்பினர்களே, 3 எழுத்தாளர்களின் குடும்ப உறுப்பினர்களே, மறைந்த எழுத்தாளர்கள் பற்றி கவிதை உரை நிகழ்த்தவருக்கும்
திரு பாலசேனா, சிங்கை திரு எம் சேகர், திருமதி வே ராஜேஸ்வரி, திருமதி சுந்தரி பொன்னையா, திரு தமிழ்ச்செல்வம், திரு துரை முனியாண்டி, திருமதி ஆதிலட்சுமி, கவிஞர் சீமா இளங்கோ அவர்களே, எழுத்தாளர்களே, கவிஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களை முறையாக வரவேற்க நமது சங்கத்தின் செயலாளர் திரு மோகனன் பெருமாள் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம். மறைந்த கவிஞர் திரு தா விஜயநாதன் என்ற ஓவியன், எழுத்தாளர் திருமதி சந்திரகுப்பன், எழுத்தாளர் திருமதி துளசி அண்ணாமலை ஆகியோரின் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற, இப்போதைக்கு நம்ம இங்க 62 பேர் கூடியிருக்கிறோம். உங்களை அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்வில் உரையாற்ற வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும், அனைவரது பெயரையும் பொருளாளர் திரு சைமன் அவர்கள் குறிப்பிட்டு விட்டார். மீண்டும் குறிப்பிடாமல் வருகை புரிந்திருக்கின்ற அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இது மரணம், இறப்பு என்பது இந்த பூமி பந்து தொடங்கிய காலத்திலிருந்து தொடங்கி கொண்டேதான் இருக்கிறது. ஆனாலும் இந்த பெருந்தொற்று காலகட்டத்தில் நிகழ்கின்ற மரணம் மிக கொடுமையானது. நமது வாழ்வியல் முறையில் ஒரு மனிதனின் இறப்பில் கலந்து கொள்கிற கூட்டத்தை வைத்துதான் அவன் எப்படிப்பட்ட சிறப்பான வாழ்வை வாழ்ந்தான் என்று குறிப்பிடுவது வழக்கம். ஆனால் அந்த மரபையும் கடைபிடிக்க முடியாத ஒரு அவலமான சூழல் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட சகோதரி சந்திரகுப்பன் அவர்களின் மறைவின் போது அரசாங்கம் விதித்திருக்கின்ற கடுமையான விதிகளையும் மீறி சகோதரர் தமிழ்ச்செல்வம் அவர்கள், கவிஞர் தமிழ்ச்செல்வம் அவர்கள், நம்ம போயிட்டு வரலாமா, ஏதாவது வழி ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே தலைவர் அவர்கள் சரி போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு எல்லாரும் புறப்பட்டு போய் கலந்துக்கிட்டு வந்தோம். ஆனால் மற்றவங்களுக்கு இவர் குறிப்பாக நம்ம ஓவியன் அவர்கள் மிக இளம் வயதிலிருந்தே பழக்கம், இடையில கொஞ்ச காலம் தொடர்பு இல்லாமல் இருந்தாலும் அவர் இந்த திருநாட்கொற்று காலமாக இல்லாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக அவரது இறுதி சடங்கில் கலந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நெருக்கமான உறவு அது. அதுபோல சகோதரி அவர்கள் சிரம்பானில் இறந்திருந்தாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இன்னொன்று உடனடியாக நம்ம இந்த காலகட்டத்தில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, திரும்ப திரும்ப உலகம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கு, ஆனால் திரும்ப திரும்ப மக்கள் தவறு செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நம்மை சுற்றி இருக்கிறவங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து அறிவுரை சொன்ன காலம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் போகிற கடையில், நீங்கள் போகிற இடத்துல எஸ்ஓபி கடைபிடிக்காம வியாபாரமோ பொதுமக்களோ கூட்டமோ நடந்துச்சுன்னா ஒரு கைத்தொலைபேசி எடுத்து பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனை கூப்பிட்டு சொல்லிடுங்க. இது எல்லாரையும் நம்ம காப்பாற்றுறதுக்கு எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய பணி. அப்படி என்று மட்டும் கேட்டுக்கிட்டு எல்லாரும் பாதுகாப்பாக இருப்போம், பாதுகாப்பாக இருங்கள் என சொல்லி மகிழ்ச்சி இல்லாத இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நன்றிங்க திரு மோகனன் பெருமாள் அவர்களே. நம்முடைய சங்கத்தின் செயலாளர் வரவேற்புரை நிகழ்த்தினார். அவருக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அண்மை காலமாகவே எழுத்தாளர்களின் மறைவு செய்தி, அவர் சொல்வது போல அண்மை காலமாகவே எழுத்தாளர்கள் மறைவு செய்தி அதிகமாகவே நம் காதில் வந்து விடுகிறது. இயற்கையை எதிர்த்து நாம் போராட முடியாது என்பதை நாம் உணர்ந்திருந்தாலும் கூட மனம் ஏனோ அதை மறுக்கிறது. நம்மோடு வாழ்ந்த காரணத்தினாலோ அல்லது இலக்கிய வளர்ச்சிக்கு துணை புரிந்தவர்கள் என்ற காரணத்தினாலோ இந்த இழப்புகளை நாம் ஏற்க மனம் மறுக்கிறது. அந்த வகையில் இந்த 4 இழப்பு இலக்கியத்துறைக்கு மிகவும் பேரிழப்பாகும். நேற்று முன்தினம் திரு வேமா அர்ஜுனன் அவர்கள் காலமானார். அவருக்கு இன்னொரு நாளில்
தலைவரிடம் தேதி கேட்டு இன்னொரு நாளில் அவருக்கு ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சி செய்வதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அது பின்னர் அறிவிக்கப்படும். ஆக இன்றைக்கு இந்த மூவருக்கு இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. முதலில் மலேசிய இலக்கிய வளர்ச்சிக்கு துணை நின்ற எழுத்தாளர் கவிஞருமான திரு விஜயநாதன் என்ற ஓவியன் நினைவுகளை பற்றி நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். திரு விஜயநாதன் என்ற ஓவியன் என்பவர் எனக்கு அவ்வளவு அறிமுகம் கிடையாது. நான் செய்தி கேட்ட வரைக்கும் பெரும்பாலான நாளிதழ்களில் அவர் பணிபுரிந்து இருக்கின்றார். தமிழ் ஆர்வம் மிக்கவர், கவிஞராக பரிணமித்திருக்கின்றார். ஓவியம் வரைவதில் பெரும்பாலான நேரத்தை செலவிடுவார் என்று நான் அறிகின்றேன். திறமையான கவிஞர் என்பதை விட ஒரு அருமையான ஓவியர் என்பதையே அவர் விரும்புவாராம். இது நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றேன். எல்லா நிலைகளிலும் சிறந்து விளங்கிய ஒரு பட்டதாரியான திரு விஜயநாதன் என்ற ஓவியனை பற்றி ஒரு கவிதை வருகிறது. இந்த கவிதை திரு பாலசேனா என்பவர் அவருடைய நெருங்கிய நண்பர். அவர் படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும். ஆனால் அவர் தவிர்க்க முடியாத காரணத்தால், வர முடியாத காரணத்தால் அவர் அந்த கவிதையை எழுதி அனுப்பியிருக்கின்றார். அந்த கவிதையை நமது சங்கத்தின் உறுப்பினர், கவிஞர், துடிப்பு மிக்க இளைஞர் என்ற வரிசையில் கவிஞர் ராஜமோகன் அவர்களை அழைக்கின்றேன் இந்த கவிதையை பாட. வாங்க திரு ராஜமோகன், இது பாலசேனா எழுதிய கவிதை. காலனின் கைகளில் கவிதை ஒன்று. நண்பனே, நீ மென்மையான மனதை சுமந்து நின்றவன். புயலை போன்று புறப்பட்டு புது கவிதை படைத்தவன். உன் கவிதைகளுக்குள் நான் நுழைந்து சுவாசித்திருக்கிறேன். பல நேரங்களில் ஆற்றல் மிக்க சிந்தனையில் உன் கவித்துவம் புன்னகைத்திடும் மலரை போல மனம் தந்து மகிழ்வும் தந்தாய். நாம் தோட்டத்து மண்ணில் நம்மை மறந்து விளையாடிய நாட்களும், சலசலப்பு சத்தத்தில் நகர்ந்து செல்லும் ஆற்றில் பால்மர கிளைகளின் இடுக்குகளில் ஊழ்ந்து வரும் நிலா வெளிச்ச விளக்கில் குளித்து மகிழ்ந்த நாட்களை நகர்த்திவிட மனம் மறுக்கிறது. உன்னுள் பிறந்திட்ட ஆக்கம்தான் புதுக்கவிதை போட்டிகளில் முன்னணியாய் வந்து நின்றாய். மூத்த படைப்பாளிகளை வெற்றி கொண்டு தேதி, மாதம், வருடம் மறந்திருக்கலாம் நமது நட்பில். ஆனாலும் உனது மௌன புன்னகையும் அதனுள் ஒளிந்திருக்கும் குணத்தையும் என்னுள் சிறையிட்டவன் நீ. காதல் கவிதைகளில் கை தேர்ந்தவன் நீ. யதார்த்த வரிகளில் உன் கவிதைகளும் உன்னை போல் அழகு மிகுந்து அலங்கரிக்கும். ஒரு வெற்றுத்தாளில் மௌனம் என்று தலைப்பிட்டு வேறு எதுவும் எழுதாமல் தாளின் கீழே உன் பெயரை பதித்து புது யுக்தியை தந்தவன் நீ. உன் மனதினில் கிடக்கும் மொழியையும் வார்த்தைகளும் வெறும் மௌனமாய் இருப்பதை உவமைப்படுத்தினாய். நீ கவிஞன் மட்டுமல்ல, ஓவியன் என்பதையும் அறிந்துதான் உனது கவிதைகளில் ஓவியன் என்றே பதித்தாயோ நண்பா. பிரசவத்திற்காக இன்னும் கவிதைகள் உனது சிந்தனை கருவறையில் உயிர்த்திருக்கும். அதற்குள் காலம் உன்னை இழுத்து சென்றதோ. ஆக்கம் பில்மோர் பாலசேனா. நன்றி. நன்றிங்க திரு ராஜமோகன் அவர்களே. இந்த கவிதையை திரு பாலசேனா அவர்கள் எழுதி அனுப்பினார். அவர் தவிர்க்க முடியாத காரணத்தால் கவிஞர் ராஜமோகனை படிக்க வைத்தோம். அவருக்கு நன்றி. இந்த கவிதை மிக அழகாக எழுதியிருக்கின்றார். அவருடைய நெருங்கிய நண்பர் என்ற காரணத்தால் ஒரு வரி நன்றாக எனக்கு பிடித்திருக்கிறது. பிரசவத்திற்காக இன்னும் கவிதைகள் உனது சிந்தனை கருவறையில் உயிர்த்திருக்கும். பிரசவத்திற்காக இன்னும் கவிதைகள் உனது சிந்தனை கருவறையில் உயிர்த்திருக்கும். அதற்குள் காலன் உன்னை இழுத்துச் சென்றானே என்ற வரி நம்மை கலங்க வைக்கிறது. அவருக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். சரி, அடுத்து நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு உரை வருகிறது. இந்த உரையை சிங்கே திரு எம் சேகர் அவர்கள் உரையாற்றவிருக்கின்றார்கள். நல்ல எழுத்தாளர், அருமையான இலக்கியவாதி, விமர்சகர். அவர் திரு ராஜ விஜயநாதன் அவர்களை பற்றி உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். வாங்க திரு சிங்கை திரு எம் சேகர் அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். சா விஜயநாதன் வணக்கம் என்ற பல பெயர்களில் படைப்பு இலக்கியத்தில் அருவமாயிருக்கும் ஒரு இலக்கிய ஆளுமை அவர். எனக்கு 1974 பெட்டாலிங் இடைநிலைப்பள்ளி, SMK பெட்டாலிங், நான் ரிமோவ் ஹோப்புக்கு போறேன். அப்ப அவரும் அந்த பள்ளிக்கு வந்திருந்தார், ரிமோவ் ஹோப்புக்கு. அவரோட நண்பர் பில்மர் பாலசேனா, அப்புறம் பங்சார் பாலா அப்படிலாம் வந்திருந்தாங்க. ரிமோவ்ல இருந்து படிவம் 5 வரை நாங்கள் தொடர்ந்து ஒன்றாகவே படித்திருந்தோம்.
அதன் பிறகு வந்து படிவம் 4ல வந்து நான் தர்மலிங்கம் வந்து எங்க பள்ளிக்கு வந்தாரு. அதன் பிறகு பொன் சசிதரன் வந்தார். அதன் பிறகு இந்த 4 வந்து ஒரு கூட்டணியா இணைந்து அந்த பழகிய நாட்கள், அதுவும் குறிப்பா தமிழ் பாடத்துல வந்து தமிழ் வகுப்புகளை வந்து நாங்க ரொம்ப ரொம்ப நெருக்கமானோம். அதாவது எப்படி சொல்லுவோம்னா, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, அந்த மாதிரி அந்த வரிகளுக்கு ஏற்பதான் நாங்க பள்ளி பருவம் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப மகிழ்ச்சியா, ஒரு கொண்டாட்டமா தான் இருக்கும். இந்த ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற கொண்டாட்டமா தான் இருக்கும். ஒவ்வொரு வாரமும் வந்து என் வீட்டுல ஒரு சனிக்கிழமை அவங்க எல்லாரும் தங்குறது, மறுவாரம் நாதன் வீட்டுல தங்குறது, அப்புறம் சசி வீட்டுல தங்குறது, அப்புறம் தர்மா வீட்டுல தங்குறது, இப்படிதான் எங்களுடைய அந்த பள்ளி பருவத்திலேயே வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருந்தோம். அதன் பிறகு எழுத்துத்துறைக்கு வரும்போது இணைந்தே எல்லாம் எழுதிட்டு வந்தோம். இவரு பொன் சைந்தரன், சா விஜயநாதன், தர்மலிங்கம், நானும் சேர்ந்து எழுதிய மணலில் பூத்த தாமரைகள் என்ற குறுநாவல் வந்து அன்றைய தமிழ் வரிசையில பிரபலமாச்சு. நாதனை வந்து பலருக்கு வந்து கவிஞராக, எழுத்தராக தான் தெரியும். ஆனா அவர் நல்ல குரல் வளம் மிக்கவர். ஜேசுதாஸ் குரல்ல இனிமையாக பாடக்கூடியவர், நன்றாக நடனம் ஆடக்கூடியவர். நினைத்தாலே இன்னைக்கும் கமலஹாசனை போல உடையணிந்து எங்கேயும் எப்போதும் பாடலை நடனம் ஆடிக்கொண்டே அவர் பாட மாற்றம் மிக்கவர். தன்னம்பிக்கை மிக்க மனிதர். தன்னம்பிக்கை தொடர்பான பல தொடர்களை அவர் எழுத திட்டமிட்டிருந்தார். இவற்றுக்கு மேலாக நல்ல மனிதர், மென்மையான மனிதர். எங்க நட்பு வட்டாரத்தில் படிப்பில் கெட்டிக்காரர். முதலாக மலையா பல்கலைக்கழகம் சென்றவர். ஸ்லாங்கூர் நூலகத்தில் உயர் பதவியில் இருந்தவர். சாமியில் பொன்விழா கொண்டாந்து நினைக்கிறேன். அதுல தேசிய அளவில் நடத்தப்பட்ட புதுக்கதை போட்டியில முதல் பரிசு பெற்றவர். மலேசிய தமிழ் சங்கம் நடத்திய தொடர் புதுக்கதை பயிலரங்கில் தொடர்ந்து பங்கேற்றிருக்கிறார். அதையடுத்து நயனம், தென்றல், மலேசிய நண்பன் போன்ற இதழியல் சார்ந்தும் பணியாற்றியிருக்கிறார். இவருடைய கவிதை வந்து நம்ம சொல்ற விஷயம் பலருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். சிங்கப்பூர் சமூக அறிவியல் பல்கலைக்கழகத்தில் அவருடைய கவிதை வேலிகளுக்கு வெளியே என்ற கவிதை இக்கால கவிதைக்கான பாடநூலில் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. எழுத்துலகில் கவிதைத்துறையில் அவர் சிறந்து விளங்கினார். கவிதையின் தலைப்பும் சொற்சிக்கனமும் அவரின் கவிதையை வீரியமிக்கதாக மாற்றி அமைக்கும். அதுபோல சிறுகதைகளில் அவரின் ஆற்றல் தனித்துவமாக இருக்கும். கதைக்கு அவருக்கு தலைப்பே வந்து ரொம்ப பிரமிப்பா இருக்கும். கருக்களை தின்னும் காலை பொழுதுகள், ஊசிக்கில் நுழையும் ஒட்டகங்கள், வேலிக்கு வெளியே, ஒரு பாதி சில பள்ளங்கள், இப்படி ஒவ்வொரு கதைக்கும் வந்து அவர் தலைப்பு சிறப்பாக வைப்பாரு. எங்களோட பலருடைய கதைகளுக்கும் கவிதைகளுக்கும் அவர் தான் தலைப்பு வைப்பார். நாங்கள் கதைகளையும் சிறுகதைகளையும் எங்களுக்குள்ளே படித்துவிட்டு விமர்சனத்தை முன்வைப்போம். அவரை திரும்பவும் எழுதி அனைவரும் வாசிப்பு உட்படுத்தி ஒரு தொடர் முயற்சியா எங்களோட ஒவ்வொரு படைப்பிலையும் நாங்க 4 திருத்தி ஏற்ற பிறகுதான் பத்திரிகை அனுப்புவோம். இந்த நட்பு வட்டத்துல பிறகு இணைந்து கொண்டவர் தான் சுபன் சுமேவி என்ற இன்றைய எம் கருணாகரன். நான் சிங்கி சென்ற பிறகு கோலாலம்பூர் வரும்போதெல்லாம் நாங்கள் சந்தித்துக் கொள்வது வழக்கமாக இருந்தது. அதே போல நாதன் வந்து யோகூருக்கு வரும்போதெல்லாம் நான் ஜேபிக்கு சென்று சந்தித்த நாட்களும் உண்டு. அவருக்கென்ற ஒரு தனி நூலும் இதுவரை வெளிவந்ததில்லை. மறைந்த கவிஞர் பா ராமு நாதனின் கவிதைகளை நூலாக்கும் முயற்சியில் இறங்கினார். எல்லா பணிகளும் முடிந்து அச்சுக்கு போகும் தருணத்தில் அத்திட்டம் தடைப்பட்டது. அந்த சமயத்தில் தான் அவருக்கு வந்து தலையில அடிபட்டு, வீட்டில இருந்து மாடியில் இருந்து தலையில் அடிபட்டு அவர் நினைவுகளையும் தடுமாறி போன காலகட்டம். அதன் பிறகு மலைச்சாரல் மூலமாக தொகுக்கப்படும் நூல் வரிசையில் அவரின் கவிதைகளை தொகுக்க நம்ம ஆதி ராஜகமன் சாரும் மீராமணியும் ரொம்ப முயற்சி மேற்கொண்டாங்க. அதுவும் நிறைவேறல. இப்போது அவர் இல்லாத ஒரு சூழல்ல அவர் கவிதைகளை திரட்டி நூலாக்குறது ஒரு கடினமான விஷயமாக இருந்தாலும் வாய்ப்பு இருக்கும்போது அதை செய்யணும்னு மனசுல ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா ஒரு சிறந்த படைப்பாளி, சிறந்த கவிஞன், அவனுடைய படைப்புகள் வந்து நூலாக்கம் பெறவில்லை என்றால் மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு பொறுத்த வரைக்கும் அவர் மறைவு வந்து ரொம்ப 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 வலிதான். ஏன்னா தொடரும் மறைவுகள் எனக்கு பொன் சைந்தரன், அவரை அடுத்து ராமு, ஒரு மாதத்துக்கு பிறகே வந்து நாதன், இதெல்லாம் வந்து உண்மையிலே மனசுக்கு என்ன ஏற்றுக்க முடியல. என்னோட நெருங்கிய வட்டத்தில் இருந்தவங்க நம்மலாம் இன்று இல்லை. நான் இருக்கிறேன். அடுத்து வந்து அவருடைய கவிதை ஒன்று பார்த்துடலாம். அவருடைய கவிதை ஒன்று இருக்கு, அதை பார்த்துட்டு நான் வந்து என்னுடைய உரையை முடிக்கணும்னு நினைச்சுக்கிறேன். ஏன்னா அவரை பத்தி எல்லாருக்கும் தெரியும், பெரும்பாலும் தெரியும். கவிதை வேலிகளுக்கு வெளியே. நதியாய் பிறக்க ஆசை, அது நகர்ந்து கொண்டே இருப்பதால். கடிகாரமுள்ளா இருக்க ஆசை,
அது முன்னேறி கொண்டே இருப்பதா? பருந்தாக பிறக்க ஆசை, அது பறவைகளுக்கு உயர பறப்பதா? ஒரு மேகத்தை போல மிதக்க ஆசை, எந்த செம்படனின் வலையிலும் அது வீழாமல் இருப்பதா? இந்த நதியும் முள்ளும் என்றும் நகர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் முதுமை எனக்கு மட்டும் முற்றுப்புள்ளி வைத்துவிடும். தீர்க்கதரிசியாக அன்றே அவர் அந்த கவிதை எழுதியிருக்கிறார். இந்த கவிதை தமிழக நினைவிலக்கிய பேரவையின் மலேசிய தமிழ் இலக்கியம் 91-92 தொகுப்பு நூலில் இடம்பெற்ற கவிதை. இந்த கவிதையை தான் சிங்கப்பூர் அறிவியல் பல்கலைக்கழகம் தமிழ் பட்டப்படிப்புக்கான இக்கால இலக்கிய பாடங்களில் இடம்பெற வைத்திருக்கிறார்கள். உண்மையிலே ஒரு நண்பனாக நான் அந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற பொழுது இந்த கவிதை படித்திருக்கிறேன். அவரோடு சொல்லியிருக்கேன். ரொம்ப சந்தோஷப்பட்டார். இது எனக்கு தெரியாது என்றார். ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஒரு காப்பி கேட்டார். அதே நான் அவருக்கு அனுப்பி வச்சிருந்தேன். ஒரு நல்ல நண்பர், இனிமையானவர். கடைசியில நான் பார்த்தது அவரை 2019 ஒரு மலையா பல்கலைக்கழகத்துல ஒரு இலக்கிய நிகழ்ச்சிக்கு பிறகு பார்த்தோம். நம்ம ஒரு மோகன் வந்திருந்தார். அந்த நடந்த அந்த இலக்கிய நிகழ்ச்சி வந்திருந்தாரு. அவரெல்லாம் பார்த்த பிறகு அது பிறகு நானும் கருணாகரன் அப்புறம் சிங்கிள் அந்த நண்பர்கள் அவரை போய் வீட்டில் போய் சந்திச்சு பார்த்தணும், பேசணும். அவங்க அப்ப ரொம்ப நல்லா பேசியிருந்தாரு. பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். சசிய பவன் சொல்லியிருந்தாரு. பரவாயில்ல இந்த வாட்டி போனோம் சொல்லிட்டு இப்போ நாங்கள் அதன் பிறகு ஏன்னா அவருக்கு அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னாரு, அவரை பத்தமா கை பிடிச்சிட்டு போங்கன்னு. அவரு நினைவு தவறி போய் வேற எங்கேயாவது செய்வார். அப்படி சூழல் இருந்தனால திருப்பி அவர் வீட்டில் விட்டுட்டு அதன் பிறகு சசியை பார்த்து பேசிட்டு வந்தோம். இந்த 2 பேரையும் நான் அதுதான் கடைசியாக பார்த்தது. அதன் பிறகு அந்த தவிர்க்க முடியாத செய்தி தான் தெரிஞ்சு இந்த வாய்ப்பை வழங்கிய எழுத்தாளர் சங்கத்திற்கும் கவிஞர் நாதனுக்காக, விஜயநாதனுக்காக இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மலேசியா தமிழ் எழுத்தாளர் சங்கத்திற்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கவிஞர் திரு விஜயநாதன் அவர்களை பற்றிய அளப்பரிய இலக்கிய சேவைகளை நமக்கு பட்டியலிட்டு காட்டியவர் சிங்கை திரு எம் சேகர் அவர்கள். அவருக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு கவிதை வருகிறது. அந்த கவிதையை நமக்கு இங்கே படைக்க வந்திருக்கின்றார் எழுத்தாளர் திருமதி வே ராஜேஸ்வரி அவர்கள். வாங்க திரு ராஜேஸ்வரி அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். என் கவிதையின் தலைப்பு முழுமை பெறாத ஓவியம். ராஜகுமாரனின் நந்தவனத்தில் வித்தை கற்ற ஒரு குருகுலத்து சிறுவர்கள் நாங்கள். ராஜகுமாரனின் நந்தவனத்தில் வித்தை கற்ற ஒரு குருகுலத்து சிறுவர்கள் நாங்கள். 80களில் பூத்த புதுக்கவிதை மலர்களில் வண்ணங்களை வார்த்தைகளில் குலைத்து உன் எண்ணக்கலவை மீது ஈர்ப்பு கொண்டேன். அன்பா, உன் மரணத்தை ஆழ்ந்த இரங்கல் என்று இடுகையிட்டு கடந்து போக முடியவில்லை. ஆழ்ந்த இரங்கல் என்று இடுகையிட்டு கடந்து போக முடியவில்லை. மரணிக்கும் வயதா உனக்கு? இத்தனை விரைவில் நீ போனது இறைவனின் பிழை கணக்கு. இறைவனின் பிழை கணக்கு. ஓவியன் நீ. உன் வாழ்க்கை முழுமை பெறாத ஓவியமானது. ஓவியன் நீ. உன் வாழ்க்கை முழுமை பெறாத ஓவியமானது. கவிதை கதையாய் முடிவதை விட விதையாய் விழ வேண்டும் என்றாய். கதையாய் முடிவதை விட விதையாய் விழ வேண்டும் என்றாய். நீ மறைந்தாலும் உன் வரிகள் இவ்வுலகில் வாழ, நீ மறைந்தாலும் உன் வரிகள் இவ்வுலகில் வாழ ஒரு நூலாவது போட்டிருக்கலாம். ஒரு நூலாவது போட்டிருக்கலாம். எங்களுக்கு பின்னும் அது பேசிக்கொண்டிருக்குமே உன்னை பற்றி. எங்களுக்கு பின்னும் அது பேசிக்கொண்டிருக்குமே உன்னை பற்றி. நன்றி. இந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பிக்கும் பொழுது அல்லது வடிவமைக்கும் பொழுது ஒரு கவிதை பாட வேண்டுமே என்று நான் கேட்ட பொழுது, திரு கருணாகரன் அவர்களிடம் கேட்ட பொழுது, முதலிலே வே ராஜேஸ்வரி அவர்களை பாட வைக்கலாம், அவங்க எழுதுவாங்க, அவங்க நெருக்கமானவங்க என்று உங்களுடைய பெயர் தான் சொன்னார்கள்.
அந்த வகையில் நீங்க ஒரு அருமையான கவிதையை அவருக்கு படைத்திருக்கின்றீர்கள். எழுத்தாளர் வே. ராஜேஸ்வரி அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து ஒரு உரை வந்திருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுதுதான் எனக்கு செய்தி வந்தது. திரு கருணாகரன் அவர்கள் உடனடியாக வெளியிலே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால் அவரால் அந்த உரையை நகர்த்த முடியவில்லை என்று சொல்லி ஏற்புரையாக திருமதி ஜோதி அவர்களை அழைக்கின்றேன். திரு விஜயநாதன் அவர்களின் சகோதரி திரு ஜோதி அவர்கள் தன்னுடைய சகோதரர் பற்றி பேசி ஏற்புரையாற்றுவார். வாங்க திருமதி ஜோதி அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். நினைவேந்தல் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ள மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்துக்கு எனது குடும்பத்தாரின் சார்பில் மிக்க நன்றி. வணக்கம். முடிஞ்சுங்களாங்க? முடிஞ்சு, அவ்வளவுதான். சரி சரி, வந்துட்டேன். ரொம்ப சுருக்கமா முடிச்சிட்டீங்க போல இருக்கு. திருமதி ஜோதி அவர்கள் தான் இப்பொழுது பேச முடியாமல் நிலை இருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் அவர்கள் கொடுப்போம். திரு விஜயநாதன் அவர்களின் சகோதரி அவர்கள். அடுத்து நாம் திருமதி சந்திரா குப்பன் அவர்களை பற்றி சில நினைவுகளை பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றோம். 62 பேர். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நம்ம போட்ட உழைப்பு வீண் போகல. ஐயா பார்த்தசாரதி ஐயா வந்திருக்கின்றார்கள். எல்லா நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பார். அதே போல இயக்குனர் தேவராணி வந்திருக்கின்றார்கள். இன்னும் நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள். அடுத்து திருமதி சந்திரா குப்பன் அவர்களை பற்றி நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். அவருடைய எழுத்து பணியை பற்றி. திறமையான எழுத்தாளர். நாளுக்கு ஒரு குரல் புலனத்தில் ஒவ்வொரு நாளும் அந்த புலனத்தில் நாளுக்கு ஒரு குரல் ஒன்று எழுதி போட்டுக் கொண்டிருப்பார். எல்லா சங்க நிகழ்ச்சிகளிலும் சுற்றுலாவிலும் வந்து கலந்து கொள்வார். நம்ம தலைவரே அவர் ஒரு சகோதரர் போல் அவர் வந்து ரொம்ப அன்பாக நடந்து கொள்வார். இடைவிடாமல் பேசக்கூடியவர். அந்த ஆற்றல் அவரிடம்தான் இருக்கிறது. நாங்கள் தலைவருடைய ஏற்பாட்டில் நாங்கள் சுற்றுலா செல்லும் பொழுது அந்த பஸ்ஸில் செல்லும் பொழுது ஒவ்வொருத்தர் பற்றி நாங்கள் சொல்லுங்களேன் என்று தலைவர் சொல்லுவார். அவர்கள் வரும்பொழுது அவ்வளவுதான். அவங்களுக்கு யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை தொடர்ந்து இடைவிடாமல், ஒரு கொமா இருக்காது, ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்காது, நல்லா அழகா பேசிட்டு யாரு மனதையும் புண்படுத்தாமல் நடந்தக்கூடிய ஒரு நல்ல எழுத்தாளர் அவர். ஒரு நல்ல எழுத்தாளர், ஒரு நல்ல யதார்த்தமான எழுத்தாளர் என்றே நான் அவரை சொல்லுவேன். அவரை பற்றி உரை நிகழ்த்த திருமதி சுந்தரி பொன்னையா அவர்களை அழைக்கின்றேன். அவர்களுக்கு ரொம்ப வேண்டியவர், அவர்களை பற்றி நிறைய தெரிந்தவர். நம்ம நிகழ்ச்சியில் விஜயநாதன் அவர்களுடைய நெருங்கிய நண்பர் திருமலை செம்மல் முனைவர் தர்மலிங்கம் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவரை வரவேற்போம். நன்றி. நன்றி நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். எழுத்துலகில் பிரவேசித்து குறுகிய காலத்தில் கதை, கட்டுரை, கவிதை, நாடகம் என தன் திறமைகளை வெளிப்படுத்தி பல பரிசுகளையும் வென்று நாடறிந்த எழுத்தாளர் என ஓர் அடையாளத்தை சம்பாதித்துக் கொண்டவர் எழுத்தாளர் சந்திரா குப்பன் அவர்கள். அவரின் மரணம் எழுத்துலகிற்கும் தன் குடும்பத்தாருக்கும் பேரிழப்பாகும். அன்னாருக்கு படைக்கப்படும் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில் அவரை பற்றி ஓரிரு வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த எழுத்தாளர் சங்க ஏற்பாட்டு குழுவினருக்கு எனது நன்றியினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். கில்லான் எழுத்தாளர் எழுத்தாளர் வட்டம் நடத்திய இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் இருவரும் சந்தித்துக் கொண்டோம். எழுத்தாளர் ஆசிரியர் முருகையா முத்துவீரன் இவரை எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தது அங்கேதான். 2006ஆம் ஆண்டிலிருந்து தான் எழுதி வருவதாக கூறினார். அதன் பிறகு எழுத்தாளர் சங்க கூட்டங்கள், புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சிகளில் சந்தித்து பேசுவதுண்டு. அப்போது நான் கோலாலம்பூரில் வசித்த போது பல நிகழ்ச்சிகளுக்கு செல்ல வாய்ப்பு இருந்தது. தனியாக நான் என் சொந்தமாக சென்று விடுவேன். அதன் பிறகு நாங்கள் இங்கு கிளானா ஜெயாவுக்கு மாற்றலாகி வந்த பிறகு கோலாலம்பூரில் நடக்கும் நிகழ்ச்சிகளுக்கு போவதென்றால் எனக்கு சற்று போக்குவரத்து சிரமங்கள் இருக்கும். அதனால் பல நிகழ்ச்சிகளுக்கு போக முடியாமலும் தடைப்பட்டது. ஆனால் எனக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் போய் நிறைய கலந்து கொண்டு எழுத்தாளர்களை சந்தித்து அவர்களோட அலுவலகம் ரொம்ப ஆசையாக இருக்கும். பல நிகழ்ச்சிகளுக்கு போக முடியாத வருத்தமும் இருந்தது. அந்த நேரத்தில்
சந்திரா குப்பன், முருகையா இவங்களுடைய நட்பெல்லாம் கிடைத்ததுனால முருகையா முத்துவேலன் தான் ஆரம்பத்துல சந்திரா குப்பனை வந்து அவருடைய வாகனத்துல ஏத்தி கொண்டு போவார். அப்பொழுதுதான் சொன்னார், ஆண்டி நான் உங்களையும் கூட்டிட்டு போறேன், கோல் நம்பர் நிகழ்ச்சின்னா நான் உங்களை வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப கிளம்பிட்டு ரெடியா இருப்போம். எல்லாம் கார்ல ஒண்ட போகும்போது ரொம்ப சந்தோஷமா பேசி கொண்டு போவோம். இப்ப சந்திரா குப்பன் நிறைய பேசிக்கிட்டு வருவார். அவரை பத்தி, அவரவருடைய எழுத்துக்களை பத்தி நிறைய பேசுவாரு. அவர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எதையும் பளிச்சுன்னு நேரடியா பேசிடுவாரு. வேண்டும் வேண்டாம் அந்த மாதிரி எல்லாம் பார்க்க மாட்டார். பளிச்சுன்னு பேசிடுவாரு. நம்ம எதை சொன்னா கூட ஒரு மாதிரி சிரிச்சுட்டு பேசாம போயிடுவாங்க. அந்த மாதிரி குணம் அவங்களுக்கு இருந்தது. அதே நேரத்துல அவங்க எழுத்த பாத்தீங்கன்னா, அவங்க தமிழ் மீது அதிக பற்று, தமிழ் மொழி மீது அதிக பற்று உள்ளவர். அவருடைய எழுத்துலயும் பாத்தீங்கன்னா, அதாவது சமூக சீர்திருத்த கருத்துகள், தன்முனைப்பு தோன்றல், மூட நம்பிக்கைகளை களைதல், முற்போக்கு சிந்தனைகள் வெளிப்படும் அவருடைய எழுத்துல. ஒரு குறுகிய காலத்துல அவரும் ஒரு பல கதைகளை எழுதி ஒரு புத்தகத்தை வெளியிட்டது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்றுதான் சொல்ல வேண்டும். பல காலமாக நானும் எழுதி கொண்டுதான் இருக்கிறேன். என்னால் ஒரு புத்தகத்தை சிறுகதையை எழுதி முடிக்க முடியவில்லை, சிறுகதை புத்தகத்தை வெளியிட முடியவில்லை. ஆனால் அவரை பாராட்ட வேண்டும். ஒரு தனித்து வாழும் தாயாக இருந்து கொண்டு குடும்ப வேலைகள் நிறைய செய்வார் அவரு. தோட்டம் போடுறது, பயிரிடுறது, ஆடு வளர்க்கிறது, வீட்டுக்கு வேலைகளை தனியாகவே செய்து கொண்டு தன் 3 பிள்ளைகளையும் வந்து ரொம்ப சிறப்பாக வளர்த்து ஆளாக்கி பட்டதாரிகளாக்கி இருக்கிறார். அது அவருக்கு வந்து ஒரு போற்றுதலான ஒரு விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா பல குடும்பத்துல பிள்ளைகளை வந்து அவ்வளவு கவனிக்க மாட்டாங்க. ஆனா பாருங்க, சந்திரா குப்பன் தனியா இருந்து கொண்டு அவர் இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்காரு. அது ரொம்ப பாராட்டுவேன். நான் ரொம்ப அவங்களை எப்போதும் அதனால நான் பாராட்டி பேசுவேன். நீங்க ஒரு தனித்து வாழும் தாயாக இருந்துட்டு போல செஞ்சிருக்கேன். ஆனா அவங்க நிலைமையில நான் இருந்தேன்னா கூட இப்படி செய்வேனா எனக்கு தெரியாது அப்படின்னு கூட சொல்லி இருக்கிறேன். அவங்கள பாராட்டி இருக்கிறேன். இந்த மாதிரி அவங்க வந்து பல இவ்வளவு இக்கட்டான வேலைகள்லாம் செய்து கொண்டு கூட தொடர்ந்து எழுதுவாங்க பாருங்க. அவங்க எழுத்தும் ரொம்ப வேகமான எழுத்தாரு. கவிதை ஸ்பெஷலி அவங்க நல்லா எழுதுவாங்க. இப்ப நாங்க 2 பேரும் எப்போதும் இதை பத்தி தான் பேசுவோம். ஞாயிற்றுக்கிழமை பேப்பர்ல வர கதைகள் யார் யாரு என்னென்ன எழுதுனாங்க இதை பற்றி நாங்க ரொம்ப விவாதித்து பேசுவோம். இந்த கதை நல்லா இருந்துச்சு, இந்த கதை நல்லா அப்படி எல்லாம் பேசி இதுதான் நாங்க மோஸ்ட்லி பேசுறதே. சில சமயத்துல அவங்க யாரையும் பத்தி பேசினா கூட நான் அவங்ககிட்ட ஆரம்பத்திலே சொல்லிடுவேன், நீங்க உங்களை பத்தி பேசுங்க, என்னை பத்தி பேசுங்க, அடுத்தவங்களை பத்தி பேசாதீங்க. எழுத்தாளர்கள் வந்து நம்ம வந்து ஒரு முன்னுதாரணமானவர்களாக இருக்க வேண்டும். நம்ம என்ன எழுதுறோமோ அதை கடைபிடித்து வாழணும். அதுதான் மற்றவர்களுக்கு வந்து ஒரு அவங்க வந்து நம்ம மேல வைக்கிற மரியாதை அப்படின்னு சொல்லிலாம் இருக்கேன். அதனால அவங்களுக்கு என் மேல மரியாதை உண்டு. எப்போதும் சொல்லுவாங்க, நீங்க வந்து நிறைய நல்ல கருத்துக்கள்லாம் சொல்றீங்க எனக்கு. உங்களை வந்து நீங்க என்னை விட வயதும் கூட, நான் உங்களை ஒரு அம்மாவா தான் நினைக்கிறேன். அப்ப நான் எது சொன்னாலும் அவங்க கேட்டுக்குவாங்க. தினந்தோறும் கூப்பிட்டு பேசுவாங்க. பேசிட்டு இருக்கும் போது சொல்லுவாங்க, நான் வந்துங்க நிறைய எழுத போறேங்க. இதுதான் அவங்களுடைய தாரக மந்திரமா இருந்தது. அப்ப திடீர்னு கொஞ்ச நாள் ஆனா அப்ப நாங்க இலக்கிய பயணத்துக்கெல்லாம் போன போதே மியான்மர், இலங்கை அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் இலக்கிய பயணம் போது நானும் அவங்களும் பஸ்ல ஒண்ணா உட்காந்துருப்போம். ரூம் ஒண்ணா ஷேர் பண்ணியிருக்கோம். அப்பவும் அந்த குடும்ப கதைகளை பத்தியே தான் பேசுவாங்க. தன்னோட பிள்ளைகளை பத்தி தான் அவங்க உயிரெல்லாம் அவங்க பிள்ளைகள் மேலதான் சொல்லுவாங்க. என் 3 மகன்களையும் நான் கல்யாணம் செய்து கொடுத்து அந்த 3 பேரோட பிள்ளைகளையும் நான் பார்த்த பிறகு நான் இறந்தேன்னா பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பாருங்க, விதி இன்னும் ஒண்ணு இருக்கு. அது வந்து ரொம்ப பொல்லாததுன்னு சொல்லலாம். ரொம்ப திடகாத்திரமா இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன நடந்தது எது நடந்ததுன்னே தெரியல. கொஞ்ச காலமா அவங்க நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்க. அப்போது கூட என்னை கூப்பிட்டு சொல்லுவாங்க, என்னன்னு தெரியலைங்க, எனக்கு வர வர கொஞ்சம் இதா இருக்கு, வயசு ஓடுதா அதனால. அப்படிலாம் இல்லை, நீங்க எது ஒண்ணுன்னா நீங்க உடனே கிளினிக்ல பாருங்கன்னு சொன்ன பிறகு அவங்க வந்து அவங்க வீட்டுக்கிட்ட உள்ள ஒரு கிளினிக் போன பிறகு அங்கதான் டாக்டர் சொல்லியிருக்காரு, நீங்க பெரிய ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னு யூனிவர்சிட்டி ஆஸ்பத்திரிக்கு அவங்கள அனுப்பி வச்சிருக்காங்க. அங்க அனுப்பி வச்ச இடத்துல அங்க டாக்டருங்கெல்லாம் அவங்கள பார்த்து பேசியிருக்காங்க. என்ன செஞ்சாங்க என்ன சொன்னாங்கன்னு நம்மளுக்கு அவ்வளவு விளக்கமா தெரியாது. ஆனா அவங்க என்கிட்ட பகிர்ந்திருக்காங்க. இந்த மாதிரிங்க, நான் ஒரு ஸ்டெம் செல்னு ஒரு ட்ரீட்மெண்ட் போனேன்னா நான் இன்னும் நீண்ட காலம் வாழ்வேன்னு டாக்டர் சொன்னாருங்க.
அப்படின்னு. அப்ப நான் அதை செய்ய போறேங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, ரொம்ப சந்தோஷமான ஒரு இதுதானே, செய்யுங்க அப்படின்னு சொன்னோம். அப்ப அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி அங்க நான் 1 மாசம் தங்கி இருக்கணுமா அப்படின்னு. பரவாயில்லைங்க, நீங்க ஆஸ்பத்திரியில இருந்தீங்கன்னா ஒரு நல்ல இடத்துல இருக்கிறீங்க, உங்களுக்கு எப்பொழுதும் கவனிச்சுக்குவாங்க அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன். அப்ப அவங்க ஆஸ்பத்திரிக்கு போனப்ப பாருங்க, தினத்தோறும் என்ன கூப்பிடுவாங்கங்க. தினந்தோறும் கூப்பிட்டு பேசுவாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, உங்க மன்னிச்சுங்க நான் உங்களுக்கு தொல்லை குடுக்குறேன்னா, ஏன்னா எனக்குங்க தனிமையில இருக்கிறேங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அப்படின்னு. ஆனா நான் வந்து ஒரு மனிதாபிமானத்தோடையும், மனித நேயத்தோடையும் என்னோட நேரத்த கூட ஒதுக்கி அவங்களோட நான் பேசுவேன். அவங்களோட உற்சாகம் குடுப்பேன். பாருங்க, நீங்க ஒரு நல்ல இடத்துல இருக்கிறீங்க. முதல்ல ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு வாங்க. அப்புறம் நம்ம எழுதலாம், பேசலாம் அப்படிலாம் கூட சொல்லுவேன். தொடர்ந்து அவங்களும் ஒரு ஒரு 1½ மாசம், 2 மாசம் வரைக்கும் என் கூட பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. நானும் தொடர்ந்து பேசுவேன். ஒரு நாளைக்கு கூப்பிடலன்னா கூட என் கணவர் ரொம்ப நல்லவருங்க. அவர் சொல்லுவாரு, அவங்க சந்திரா கூப்பன கூப்பிட்டு பேசணும் அப்படின்னுவாரு. நான் கூப்பிட்டு பேசுவேன். நல்லா பேசிட்டு இருக்கும்போது அப்ப திடீர்னு எனக்கும் ஒரு நாள் நான் ஆஸ்பத்திரிக்கு செக்கப் போக வேண்டியதா இருந்தது. போக வேண்டி இருந்ததுனால நான் அவங்ககிட்ட சொன்னேன். என்னோட செக்கப் நாள் வரைக்கும் நீங்க ஆஸ்பத்திரியில இருந்தீங்களா, நான் கட்டாயமா வந்து உங்கள பார்ப்பேன் அப்படின்னு அவங்ககிட்ட உறுதி குடுத்திருந்தேன். உறுதி குடுத்திருந்தப்ப, அது வரைக்கும் அவங்களும் ஆஸ்பத்திரியில இருந்தாங்க பாருங்க. அப்ப ஒரு ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னாங்க. நீங்க வரக்குள்ள இத எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. எனக்கு அது தலை மேல தூக்கிட்டு அந்த விஷயத்த எப்படியாச்சும் போய் அத நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 5 மணிக்கெல்லாம் காலையில எழுந்திருச்சு எல்லா வேலையும் செய்து, அவங்க கேட்ட அந்த இதையும் தயார் பண்ணி எடுத்துட்டு போயிட்டேன். அந்த கொரோனா காலத்துனால விடமாட்டாங்க பாருங்களேன். உள்ளுக்கு விடவே மாட்டாங்க. இப்ப நான் என்ன செஞ்சேன், எனக்கு செக்கப் இருந்ததுனால என்னைய உள்ளுக்கு விட்டுட்டாங்க. ஒன்ஸ் அந்த உள்ளுக்கு போயிட்டோமா, அப்புறம் நம்ம வார்டுக்கெல்லாம் போயிரலாம். போனேன். போயிட்டு அப்புறம் மேல அங்க இருந்த வார்டுக்கு போனேன். T6 என்னமோ அந்த அது வார்டு. போன உடனே அங்க ஒரு நர்ஸ கூப்பிட்டு கேட்டேன். இந்த மாரி சந்திரா குப்பன், அவங்க பேரு சந்திரா குப்பன்னாங்கல்ல, அங்க வேற பேர்ல இருந்தது. சந்திரா வரதராஜன் இருந்தது. அந்த பேர்ல இருக்கவங்கள நான் பார்க்கணும் அப்படின்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, "பார்க்க முடியாதுங்க. நீங்க பார்க்க முடியாது." அப்புறம் இல்லைங்க, ஒரு நிமிஷம் அவங்கள நான் முகத்தையாவது பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த 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 நர்ஸும் ரொம்ப நல்ல பொண்ணுதான். அவங்க சொன்னாங்க, "சரி வாங்க, நான் அந்த ஓரத்துல நின்னு பாருங்க. ஆனா முழுதா பார்க்க முடியாது. ரூம் உள்ள நீங்க போக முடியாது. அவங்கள வேணும்னா தலைய மட்டும் பார்த்துட்டு போயிருங்க" அப்படின்னு சொன்னேன். ஐயோ! எனக்கு இந்த சான்ஸே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த சாப்பாட்ட கொண்டு போனத அந்த நர்ஸ் கிட்டயே குடுக்க சொல்லிட்டு போனேன். அவங்க அதுக்குள்ளயே பாருங்க எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. "என்னங்க வரீங்களா? வரீங்களான்னு?" கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், "வந்துட்டேன். இங்க தான் இருக்கிறேன் சந்திரா. இங்க தான் இருக்கிறேன்" அப்படின்னு. எட்டி பார்த்தேன் அவங்கள. அவங்க பார்த்த அந்த காட்சி என்னோட உள்ளத்த அப்படியே உருக்கிடுச்சு தெரியுங்களா? ரொம்ப எப்படி அப்படி இருப்பாங்க அவங்க பார்க்கறதுக்கு, உருக்குலைந்து இருந்தாங்க. மனசு ரொம்ப வேதனைப்பட்டேன் எனக்கு. மனித வாழ்க்கையில இப்படியெல்லாம் ஆகுதே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டேன். அப்புறம் நானு அந்த அந்த மனக்கவலையோட தான் நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்த பிறகு அவங்க என்ன கூப்பிட்டு கேட்டாங்க, "நீங்க கொண்டு வந்த சாப்பாட்ட சாப்பிட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. நீங்க என்ன வந்து பார்த்தது" அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொன்னாங்க பாருங்க. நன்றி சொல்லிட்டு அப்புறம் மறுநாளும் பேசுனாங்க. என்னான்னு தெரியலீங்க. ஆனா ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் பாருங்க. ஒரு நோயாளி வந்துங்க, அவங்களுக்கு நம்ம குடுக்குற ஊக்கம் தாங்க. அந்த டாக்டருங்க அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த சிகிச்சைய நீங்க செஞ்சீங்கன்னா, குறைஞ்சது 25 வருஷம் நீங்க உயிரோட இருப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு நம்பிக்கையில தான் அவங்க வந்து பயமே இல்லாம இருந்திருக்காங்க பாருங்க. பயமே இல்லாத அந்த நான் வந்துருவேன். ரொம்ப தன்னம்பிக்கையோட அவங்க இருந்திருக்காங்க. ஆனா நிலைமை அப்படி ஆகும்னு தெரியல. ரொம்ப மனசு கவலையா போயிடுச்சு. ஆனாலும் மகனுக்கு ஒரு பெரிய மகனுக்கு கல்யாணத்த பண்ணி வச்சுட்டாங்க. 2வது மகனுக்கு கல்யாணம் ஜூலை மாசம் நடக்க வேண்டியது. இந்த மாரி சூழ்நிலையில கல்யாணம் நடக்க முடியாது. அ அவங்களோட நட்பு எனக்கு கிடைச்சது. எழுத்து உலகுல எங்களோட பரிமாற்றத்துக்கு பெரிய உதவியாக இருந்தது. நாங்க 2 பேரும் நெறைய இந்த மாரி பரிமாற்றம் செய்து கொள்வோம். ஆனா ஒரே ஒரு இது நான் சந்திராகுப்பன பத்தி சொல்லியே ஆகணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த நிகழ்ச்சிக்கு எங்க போனாலும் பாருங்க, எங்கேயாவது நிப்பாங்க. போட்டோகிராஃபர் வந்து படம் எடுக்க வந்துட்டாரா போதும், அடிச்சு புடிச்சு வந்து நடுவுல நின்னுடுவாங்க. எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு வந்து நின்னுடுவாங்க. நான் அப்புறம் கேட்டேன், "என்ன ஆளா? ஏன் அப்படி நீங்க அடிச்சு புடிச்சுக்கிட்டு வந்து நிக்கிறீங்க?" அப்படி சொன்னா, "இல்லைங்க, இந்த படங்கள் தாங்க நம்மளுக்கு எதிர்காலத்துல சொல்லும். நம்ம யார் யார் கூட படம் புடிச்சோம், யார் யார்னா" பாருங்க, அது அவங்க சொன்னது ஒரு வகையில உண்மைதான். அப்துல் அ ஆனா என்ன அது அவரு அதிபர் கூட அதிபர் கலாம் கூட படம் எடுத்தாங்க. அந்த படத்தையும் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி அந்த ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர் அவங்க. அவங்களுடைய குறைகள நாம பேசவே வேண்டாம். அவங்களோட நிறைகள தான் நம்ம இந்த மாரி நேரத்துல பேசணும். இந்த நேரத்துல அவங்களோட பிள்ளைகள் வந்து
தந்தை இல்லாம இவங்க ஒரு தாயா இருந்து வளர்த்தது அவங்க மாதிரி யாராலும் முடியுமான்னு சந்தேகமா தான் இருக்கு. ஒரு வருமானம், பெரிய வருமானம் இல்ல. அப்படி இருந்தும் தமிழ் மொழிக்கும் பாடுபட்டு இலக்கியம் இருக்காங்க. அதனால அவங்கள நான் ரொம்ப பாராட்டுறேன். இந்த நேரத்துல அவங்களுடைய இழந்தது ரொம்ப பேரிழப்பா இருக்கும். சில சமயத்துல அவங்க இறந்துட்டாங்களான்னு கூட என்னால நம்ப முடியல. உயிரோட இருக்கிற மாதிரியே இருக்கு. ஏன்னா அவங்க அப்படி ஒரு நோயாளியா பார்த்ததே இல்ல. எப்போதும் திடகாத்திரமா பார்த்துட்டு அப்படி போயிட்டாங்க. ஒரு சக எழுத்தாளினி என்ற முறையில என் ஆழ்ந்த அனுதாபத்தை அந்த குடும்பத்துக்கும் இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். நன்றி. திருமதி சந்திரா குப்பன் அவர்களை பற்றி குடும்ப விவரங்கள், இலக்கிய விவரங்களை பற்றி ஒரு நீண்ட பட்டியலை போட்டு நமக்கு கொடுத்திருக்கின்றார் திருமதி சுந்தரி பொன்னையா அவர்கள். அவருக்கு நமது நன்றி தெரிவித்துக் கொள்வோம். கவிஞர்களே, உரை நிறுத்தவிருக்கும் எழுத்தாளர்களே, உங்களுக்கு கொடுத்த நேரத்தை நன்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் அடுத்த நிகழ்ச்சிக்கு நாம் சொல்வோம். அடுத்த உரையாளர் திரு துரைமுனியாண்டி அவர்கள். திரு துரைமுனியாண்டி அவர்கள் நம்முடைய மலேசிய எழுத்தாளர் சங்கத்தின் செயலவை உறுப்பினர். அவரே வேண்டி கேட்டுக்கொண்டார் அவர் பேச வேண்டும் என்று. வாங்க திரு துரைமுனியாண்டி அவர்களே. மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் சார்பில் ஏற்பாட்டில் நடைபெறுகின்ற நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்ல இலக்கியவாதிகள், நம்மோடு வாழ்ந்தவர்கள், 3 படைப்பாளர்கள், கவிஞர் விஜயநாதன், திருமதி சந்திரா குப்பன், திருமதி துளசி அண்ணாமலை ஆகியோர் நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார்கள். இலக்கியவாதிகளை ஒவ்வொருவராக நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம். ஆக கடைசியாக 2 நாட்களுக்கு முன்பு ஆசிரியர், இலக்கியவாதி திரு வேமா அர்ச்சுனன் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார். ஆக இந்த சோகம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையே திருமதி சந்திரா குப்பன் அவர்கள் எனக்கு தெரிந்த அளவில் அவரை பற்றி சிலவற்றை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். திருமதி சந்திரா குப்பன் ரொம்ப எளிமையான ஒரு பெண்மணி, ஆனால் ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரர், பிடிவாதக்காரர்னா அவர் எதுவும் செய்யணும் அப்படின்னு பிரியப்பட்டாலும் அதை உடனே செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவர். ஒரு ஆணுக்கு நிகராக அவர் வாழ்ந்தார் என்பதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சின்ன வயசுலேயே திருமணமாகி அவர் கணவனை இழந்தவர். அதன் பின்பு 3 ஆண் பிள்ளைகள். அந்த 3 பேரையும் மிக கவனமாக வளர்த்து ஆளாக்கி இருக்கின்றார். அவர்கள் எல்லாம் பட்டதாரிகளாகி இருக்கின்றார்கள். அதில் ஒரு மகனுக்கு திருமணம் நடந்து விட்டது என்பதையெல்லாம் சகோதரி சுந்தரி பொன்னையா அவர்கள் நிறையவே எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள். அவர் எல்லா துறைகளிலும், இலக்கிய துறையில் எல்லா தளங்களிலும் தடம் பதித்தவர். கவிதை எழுதுவார், அதே நேரத்தில் வானொலி நாடகங்கள் இருக்கின்றார். அதன் பின்பு சிறுகதைகளை எழுதி அந்த சிறுகதைகளை அவர் நூலாக்கி இருக்கின்றார். அவரின் சிறுகதைகளை நூலாக்குவதற்கு மிகவும் உதவியாக இருந்தவர் நமது சங்கத்தின் செயலர் உறுப்பினர் கவிஞர் செல்வம் அவர்கள். அவர்தான் எல்லா ஏற்பாடுகளும் செய்து சந்திரா குப்பனின் அந்த கவிதை நூல் வெளியீடு கண்டது தலைநகரில். அதன் பின்பும் அந்த நூலை சில இடங்களில் அவர் வெளியீடு செய்த போது நானும் உடன் சென்றிருக்கின்றேன், உரையாற்றி இருக்கின்றேன். ஆக ஒரு எளிமையான பெண்மணி தனது தனிப்பட்ட முயற்சியால் இவ்வளவெல்லாம் சாதித்து ஒரு பேரை நிலைநாட்டி இருக்கின்றார். மலேசிய இலக்கிய உலகத்தில் குறிப்பிட்டு சொல்லுகின்ற எழுத்தாளர்கள் அவரும் ஒருவராக இருக்கிறார் என்பதும் நமக்கு நிறைவான ஒரு செய்தி. ஒரு முறை திரும்ப சகோதரர் செயலாளர் அவர்கள் தலைமையில் தமிழகம் பயணம் சென்றோம். திரு செயலாளர் அவர்கள் தலைமையில். அப்போது அவரை சந்தித்த நினைவுகள் இன்னும் மனதிலே இருக்கிறது. திரு ஞானசேகரன் அவர்கள் சொன்னதை போல அவர் பஸ்ஸிலே நாங்கள் எல்லாம் ஒன்றாக பயணம் செய்த போது அவர் எல்லா விஷயத்திலும் அவர் கலந்து கொள்வார். அவர் பாடச் சொன்னால் பாடுவார், பேச சொன்னால் பேசுவார். எல்லாவற்றிலும் தன் கருத்துக்களை அவர் முன்வைப்பதில் அவர் தயங்கவே மாட்டார், வெட்கப்பட மாட்டார். அது ஒரு ஆச்சரியமான ஒரு பெண்மையாகவே அவர் இருந்தார். எதற்கும் அவர் கவலைப்பட்டதே இல்லை. தனக்கு எது சரி என்று பட்டதை அவர் பேசுகின்ற ஒரு மனப்பான்மை அவருக்கு இருந்தது. அவர் முதல்ல சுந்தரிலாம் சொன்ன மாதிரிதான் அவங்க கிழமை வாசகங்கள் எழுதி வந்தாங்க. கவிதைகள் இல்லாத வாசகங்கள். ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு நாளும் அந்த வாசகங்களை அவர் பதிவு செய்வார். அப்ப கடைசியாக அவர் செய்த பதிவு 11ஆம் தேதி 3வது மாசம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை அவர் கடைசி பதிவு செய்தார். அந்த பதிவுல அவர் என்ன எழுதினார்னா, வியாழக்கிழமையும் வளமாய் வந்து விட்டார், வியாழக்கிழமையும் வளமாய் வந்து விட்டார். வியாதிகள் நீங்க வேண்டுமாயின்
வியாதிகள் நீங்க வேண்டுமாயின் விரைவில் மருத்துவரை பார் என்கிறார் அப்படின்னு அவங்க எழுதியிருந்தாங்க. அது அவங்க மனசுல உள்ளதான் அவங்க எழுதியிருக்காங்க. அதாவது அவங்க மருத்துவரை பார்த்துட்டு இருந்த சந்தர்ப்பம் தான் அது. ஆக இதான் கடைசி அவங்க எழுதின அந்த வாசகம். அதன் பின்பு 26/4 அவர் நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார். அவருக்கு நிறைய கனவுகள் இருந்துச்சு. அதாவது இன்னும் நிறைய எழுதணும், நிறைய சாதிக்கணும், எழுத்துலகம் நிறைய சாதிக்கணும், நிறைய பரிசுகள் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் அவர் ரொம்ப ஒரு ஏக்கமாகவே இருந்துச்சு அவர் மனசுல. அதே போன்று அவர் நிறைய விருதுகள் வாங்கி இருக்கின்றார். அவர் தமிழ்நாட்டுக்கு சென்ற போதெல்லாம் அவருக்கு விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. நமது தலைவரின் ஏற்பாட்டில் தமிழகத்திலே அவர் பல விருதுகளை பெற்றிருந்த போதும் கடைசி பயணத்தில் எங்க போயிருந்தாரு, அங்கே அவருக்கு ஔவையார் விருது கிடைத்தது. கம்போடியாவில் ஔவையார் விருது கிடைத்தது. அந்த விருது கிடைத்ததை அவர் மிகவும் மகிழ்ந்து கொண்டாடினார். அதை எடுத்து என்னிடம் பேசும்போது சொன்னார், அவை பிராட்டியாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க ரொம்ப தைரியமான ஒரு திறமையான கவிதைக்கு சொந்தக்காரவங்க, ஒரு பெரிய ஆளுமை, அவங்க பேர்ல எனக்கு கிடைச்சது இந்த ஒரு விருது எனக்கு போதும், வேற எதுவும் விருது வேண்டாம் என்றெல்லாம் அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். நம்ம நிகழ்ச்சிகளுக்கு பெரும்பாலும் வரும்போதெல்லாம் இந்த கொழுக்கட்டை செஞ்சு எடுத்து வருவாங்க. கொழுக்கட்டை, அந்த கொழுக்கட்டை தலைவர்லாம் நல்லா சாப்பிடுவாருன்னு சொல்லிதான் அவங்க சொல்லுவாங்க. தலைவரை கொழுக்கட்டை செஞ்சு எடுத்து வரேன்ட்டு சில நிகழ்ச்சிகளுக்கு அவங்க வந்த போது கொழுக்கட்டை பலகாரங்கள்லாம் செஞ்சு எடுத்து வருவாங்க. நல்ல உழைப்பாளி, கெட்டிக்கார மனுஷி, ஒரு பெரிய போராளின்றே சொல்லலாம். எல்லா வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரு தைரிய நோக்கத்தோடு அவர் செயல்பட்டவர். ஆக அவர் இன்று நம்மோடு இல்லை. அவரின் நினைவுகள் மட்டுமே நம்மோடு இருக்கின்றன. ஆக அவரின் கனவுகள் அவர் பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு கடைசியா மருத்துவமனையிலிருந்து பேசும்போது அவர் தான் சொன்னாரு, நான் அவங்கள எல்லாருக்கும் திருமணம் செய்து வைத்து நான் பார்க்க வேண்டும் என்று அவர் ரொம்ப பிரியப்பட்டார். ஆனால் அது சாத்தியமாகவில்லை. நோய்வாய்ப்பட்டு அவர் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். அவர் ஆத்ம சாந்தி அடைய நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருமதி சந்திரா குப்பண்ணா அவர்கள், அவருக்கும் எல்லோரையும் பிடிக்கும், அவரையும் எல்லோருக்கும் பிடிக்கும். நான் முன்பே சொன்னது போல ஒரு யதார்த்தமான ஒரு எழுத்தாளர். நாம் என்ன சொன்னாலும் அவர் ஏற்றுக்கொள்வார், சிரித்துக்கிட்டே போயிடுவார். அவரும் ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பார். நாம் கேட்கிறோமோ இல்லையோ அவர் சொல்லிக்கொண்டு தான் இருப்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு யதார்த்தமான ஒரு அன்பான எழுத்தாளர். அந்த விவரங்களை நமக்கு நன்கு புலப்படுத்திய நண்பர் திரு துரைமுனியாண்டி அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு கவிதை. திருமதி சந்திரா குப்பன் அவருடைய நெருங்கிய நண்பர், அவருடைய புத்தகங்களை வெளியிட்டவர். அந்த வகையிலே கவிஞர் தமிழ்ச்செல்வம் அவர்களை அழைக்கின்றேன். மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் செயலவை உறுப்பினர், நல்ல நண்பர், துடிப்புமிக்க இளைஞர் கவிஞர் தமிழ்ச்செல்வம் அவர்களை கவிதை பாட அழைக்கின்றேன். வணக்கம். வணக்கம். ஒரு சக படைப்பாளியாக என்னுடைய இந்த தமிழ் பயணத்தில் இருந்தவர், என்னுடைய சில திருப்பங்களுக்கு என்னுடன் பயணித்தவர், அதே சமயத்தில் எனக்கு உடன்பிறவா சகோதரியாய் இருந்து மறைந்த அக்கா சந்திரா குப்பனுக்கு அவர் மறைவிற்கு பின் நான் எழுதிய இந்த கவிதை இன்று உங்களை இந்த சபையில் சமர்ப்பிக்கின்றேன். அக்கா, இன்றைய சிந்தனையே நீதான், இன்றைய சிந்தனையே நீதான். தமிழை பிழையின்றி எழுத தெரிந்த உனக்கு விதியின் எழுத்துக்களை சரி செய்து பிழைத்து வர தெரியவில்லையே. தமிழை பிழையின்றி எழுத தெரிந்த உனக்கு விதியின் எழுத்துக்களை சரி செய்து பிழைத்து வர தெரியவில்லையே. வந்திடுவேன் எனும் நம்பிக்கை தந்து வழி தவறி வானுலகம் சென்று விட்டாய். உன் ஆள்காட்டி விரல்தான் என்னை எழுத்தாளர் சங்கத்தின் வாசலில் சேர்த்தது. உன் ஆள்காட்டி விரல்தான் என்னை எழுத்தாளர் சங்கத்தின் வாசலில் சேர்த்தது. என் ஆயுள் வரை உனக்கு நன்றி உள்ளவனாய் இருப்பேன் தாய். என் மகிழுந்து பயணங்களில் நீண்ட பயணம் எது தெரியுமா? உன்னுடனும் விமலா ரெட்டி அவர்களுடனும் திருச்சியிலிருந்து திருப்பூர் போய் வந்த பயணம்தான். உன் பயணங்களில் நான் இருந்திருக்கிறேன், உன் வீட்டில் உணவருந்தி இருக்கிறேன் என்பதை விட, எழுத்தாளராக இருந்த நீ ஒரு நூலாசிரியராக பரிணாமம் பெற்றதில் எனக்கும் சிறு பங்கிருக்கிறது எனும் பெருமையை நான் சேமித்து வைத்திருக்கிறேன். எழுத்தாளராக இருந்த நீ ஒரு நூலாசிரியராக பரிணாமம் பெற்றதில் எனக்கும் சிறு பங்கிருக்கிறது எனும் பெருமையை நான் சேமித்து வைத்திருக்கிறேன். வந்தவர்க்கெல்லாம் உணவளித்த அன்னபூரணியே,
நீ கொஞ்சம் அமைதி காத்திருக்கலாமோ? உன் போர்க்குணத்தால் உன்னை சில வேளைகளில் தவிர்த்திருந்தாலும் நிராகரிக்க முடியாத அன்பினால் அனைவரின் மனதிலும் நீ நிறைந்திருந்தாய் என்பது நிதர்சனமே. நிராகரிக்க முடியாத அன்பினால் அனைவரின் மனதிலும் நீ நிறைந்திருந்தாய் என்பது நிதர்சனமே. ஓய்வாக்கா. ஒவ்வொரு இறப்பும் இன்னொரு பிறப்பின் தொடர்ச்சியாக கூட இருக்கலாம். நன்றி. உடன்பிறவா சகோதரிக்கு உடன்பிறவா தம்பி எழுதிய உருக்கமான கவிதை தான் அது. எனக்கு தெரியும், நான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யும் பொழுது, தலைவர் சொல்ல ஏற்பாடு செய்யும் பொழுது இவர்களை பற்றி பேச வேண்டுமே என்று சொன்ன போது, திரு செல்வத்தை பிடியுங்கள், அவருக்கு தான் தெரியும் யாராரு நெருக்கமாக இருந்தார்கள் என்று. எனக்கு தெரியும் செல்வம் அவர்களும் நெருக்கமாக இருந்தால் நம்முடைய பயணத்தில் நான் அதை கண்டிருக்கின்றேன். அந்த வகையிலே ஒரு உருக்கமான கவிதை படைத்த கவிஞர் தமிழ்ச்செல்வம் அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு உரை அவரோடு பழகிய இன்னொரு எழுத்தாளர், பிரபல எழுத்தாளர் திருமதி ஆதிலட்சுமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் உரையாற்ற. வாங்க திருமதி ஆதிலட்சுமி அவர்களே. மைக் ஆன் பண்ணிருங்க. மைக் ஆன் பண்ணுங்க. கேக்குதுங்க. நீங்க பேச கொஞ்சம் இடையூறா இருக்குது, இன்னும் தெரியல என்னன்ட்டு. ஹலோ, கேக்குதா? கேக்குதுங்க, பேசுங்க, நீங்க பேசுங்க. இல்லைங்க, யாரும் வெளில பேசுறாங்க. இப்போ மைக் ஆஃப் பண்ணிட்டீங்க. தயவு செய்து மற்றவர்கள் எல்லாம் மைக்க ஆஃப் பண்ணிருங்க. இப்ப ஆதிலட்சுமி அவர்களே, நீங்க மைக்க ஆன் பண்ணிட்டு பேசுங்க. ஆதிலட்சுமி அவர்களே, மைக் ஆன் பண்ணுங்க. ஹலோ, வணக்கம். என்ன ஆனது? சரி செமன், சரி செமன், நீங்க அடுத்த ஆளு போங்க. அவங்க பிறகு பேசட்டும். சரி 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 சரி. இப்ப எழுத்தாளர் திரு ஆதிலட்சுமி அவர்களுக்கு ஏதோ சில டெக்னிக்கல் கோளாறு நினைக்கிறேன். அடுத்து நான் திரும்ப சந்திரா குப்பனை பற்றி பேச விரும்பியவர் நமது மலேசிய நாட்டின் இயக்குனர் திரு தேவராணி அவர்கள். என்னுடைய நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் கொஞ்சம் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இப்பொழுது இயக்குனர் தேவராணி அவர்களை அழைக்கின்றேன் ஒரு சிறு உரையாற்ற. வணக்கம். நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த எழுத்தாளர் சங்கத்துக்கு ரொம்ப நன்றி. எழுத்தாளர் திருமதி சந்திரா குப்பன் அவங்கள எனக்கு 2 வருஷமா தெரியும். எப்படின்னா, ஒரு நிகழ்ச்சியில பார்த்தேன், ரொம்ப அன்பா பழகுனாங்க. அவங்களுக்கு எப்படின்னா, ஒரு ஒரு சக ஒரு பெண்ணை பார்க்கும்போது ஒரு பாசம், அந்த பாசத்தோட பேசுறாங்க. எனக்கு நான் அவங்ககிட்ட பேசும்போதே எனக்கு முதல்ல அவங்க ஒரு எழுத்தாளர்னு தெரியும். அவங்க எழுதின கவிதைகள், புத்தகங்கள் இதெல்லாம் காட்டுனாங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன். என்னோட நம்பர் எடுத்து அவங்க என்ன கூப்பிட்டாங்க. ஒவ்வொரு திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் அவங்க ஒரு கவிதை எழுதுவாங்க. அந்த கவிதை எழுதும் போது அந்த கவிதையிலேயே அவங்களோட திறமை, அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர் அவங்கன்றத அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் நான். எனக்கு என்ன ஒரு இதுன்னா, அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க என்கிட்ட, உங்க நாடகத்துக்கு நான் எழுதணும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அப்பயும் நான் சொன்னேன், ஓகே அக்கா, நான் நிச்சயமா நீங்க எழுத போறீங்க அப்படின் போது அடிக்கடி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தவங்க ஒரு நாள் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. அவங்க கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, காலையில எந்திரிச்சோ நான் பார்க்கும் போதே வாட்ஸ்அப்ல ஒரு கவிதை தான் இருக்கும்.
அந்த கவிதைகள்லயே வந்து அவங்களோட திறமை எனக்கு முழுமையா தெரிஞ்சிச்சு. அப்பதான் நினைச்சேன், இவங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். இப்பதான் 2 வருஷ காலமா எனக்கு தெரியுதேன்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். அவங்களோட இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அவங்க தோட்ட வேலை. நிறைய தோட்டங்கள் அவங்க வீட்டை சுத்தி இருக்கிற தோட்டத்துல வந்து நிறைய பயிரிடுவாங்க. பிள்ளைங்களை பத்தி அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க. எனக்கு பிள்ளைகள் தான் முக்கியம். அதே விட அந்த எழுத்து துறையில உள்ள அவங்களோட ஆர்வம், அப்பா ஒரு ஆர்வம், ஒரு ஒரு மனைவி, ஓகே அவங்க வந்து ஒரு சிங்கிள் மாதர், ஒரு தாயா இருந்து, ஒரு எழுத்தாளரா இருந்து இத்தனை விஷயங்களை வந்து ஒன்னா வந்து பயணம் செய்வது ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரியும் அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா அவங்க ரொம்ப வந்து ஒரு உற்சாகத்தோட தான் எப்பவுமே பேசுவாங்க. அவங்க கிட்ட என்கிட்ட கடைசியா அவங்க கிட்ட சொன்னது, வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வந்து என் வீட்டை பாருங்க, வந்து சமைச்சு போடுறேன் சாப்பிடுங்க அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் பிஸியா இருந்தப்ப விட்டுட்டேன். கொஞ்ச நாளா தொடர்பு இல்லைன்னு திடீர்னு நான் அவங்க இறந்துட்டாங்கன்னும் போது மனசுல ரொம்ப கஷ்டமா போச்சு. என்ன கஷ்டமா போச்சுன்னா, அவங்க கூட நான் அந்த அளவுக்கு கொஞ்ச நாள் பயணிச்சாலும் அது அவங்களோட அன்பு, உண்மையான பாசம், அந்த கள்ளம் கபடம் இல்லாம பேசுவாங்க, வெளிப்படையா பேசுவாங்க, கடன்னு கொட்டுவாங்க. ஆனா அதுல அவ்வளவு சுத்தமான ஒரு மனசு அவங்களுக்கு. அவங்களோட இந்த நினைவேந்த நிகழ்ச்சியில அவங்கள பத்தி நான் சொன்னது, அவங்கள பத்தி என்னோட பயணத்தை நான் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு, அதுக்கு வாய்ப்பு கொடுத்த எழுத்தாளர் சங்கத்துக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி. ஆர்வமாக நீங்கள் வந்து கலந்து கொண்டமைக்கு இயக்குனர் தேவராணி அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் திருமதி ஆதிலட்சுமிக்கு செல்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். சமீபத்தில் மறைந்த திருமதி சந்திரா குப்தனை பற்றி பேச சொல்லி திரு செல்வமும் அடுத்து திரு சைமன் அவர்களும் கேட்டுக்கொண்டார்கள். அதனால் எனக்கு தெரிந்த சில விவரங்களை கூறலாம் என்றிருக்கிறேன். எனக்கு முன்பே சுந்தரி வந்து நிறைய விஷயங்களை சொல்லிட்டாங்க. ஆனால் சந்திரகுப்தன் வந்து ஜனவரி 14ஆம் தேதி பிறந்தவர். தமிழர் திருநாளான பொங்கல் என்று பிறந்ததினால் தன் பிறந்த நாளை மீது அவருக்கு மிகவும் பெருமை. அதனால அவரது இறப்பிலும் பெருமை சேர வேண்டும் என்று இறைவன் நினைத்திருப்பார் போலும். சித்ரா பௌர்ணமியில் சந்திரகுப்தனை தன்னோடு அழைத்து கொண்டார் சந்திரகுப்தன். அவர் வந்து மிகவும் தெய்வ பக்தி உள்ளவர், அம்பாள் மீது அபார பக்தி கொண்டவர். அவர் தோட்டத்தில் உள்ள மாரியம்மன் கோயிலுக்கு போய் விளக்கேற்றி பல காரியங்களை வெற்றி கொண்டதாக சொன்னார். ஆனால் அவரை வெற்றி கொள்ள முடியாமல் போய்விட்டது. நான் சந்திராவை பல இலக்கிய நிகழ்வுகளில் பார்த்திருக்கிறேன். ஆனால் எனக்கு அறிமுகமானது என்னுடைய சிறுகதை தொகுப்பில்தான். 2 சிறுகதை எழுதித்தர சொல்லியிருந்தேன். அதில் அவர் எழுதியிருந்த ஒரு சிறுகதை வித்தியாசமாகவும் சிறப்பாகவும் இருந்தது. சிறுகதை தொகுப்பின் வெளியீட்டிற்கு பிறகு என்னை அவதூறாக பேசியவர்களில் சந்திரா குப்தனும் சேருவார். பிறகு ஒரு நாள் என்னை அழைத்து, ஒரு சிலரின் பேச்சை கேட்டுக்கொண்டு உங்களை குற்றம் குறை கூறினேன், மன்னித்து விடுங்கள் என்றார். அதன் பிறகு அடிக்கடி அழைத்து பேசுவார், அம்மானு கூப்பிடுறேன்னு சொல்லுவார். மேலும் சில இலக்கிய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போகும்போது என்னையும் உடன் அழைத்து சொல்வார். அவருடைய மகன் வந்து மறுபடியும் வீட்டுல கொண்டுட்டு வந்து விட்டுட்டு போவாங்க. தீபாவளிக்கு தன்னுடைய இல்லம் வரணும்னு சொல்லி ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டாரு. ஆனா என்னால போக முடியாம போயிருச்சு. மறுபடியும் அவர் வற்புறுத்தலின் பேர்ல நானும் மேரி சிவாவும் அவருடைய இல்லம் சென்றோம். அன்பான உபசரிப்பு, மகிழ்வான உரையாடல்கள், போட்டோ எடுத்துக்கொண்டோம். அந்த போட்டோவையும் புலனத்தில் போட்டார். அவருக்கு போட்டோ எடுத்துக்கிட்டு யாரா இருந்தாலும் படம் எடுத்துக்கொள்வதுல வந்து ரொம்ப அலாதி பிரியம். அது நினைவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சுவாரு. அடுத்து நாங்க திரும்பி வரும்போது அவரைக்காய், மாம்பழம், முருங்கைக்காய்ன்னு கொடுத்து அனுப்பினார். நான் திருச்சிக்கு போயிருந்த போது வாங்கி வந்திருந்த சுடிதார் துணியை கொடுத்து நீங்க தைச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். நானு ரொம்ப மகிழ்ந்து போனார். 2020 கம்போடியாவுக்கு அங்கோர் வாட்டுக்கு வந்து உலக தமிழர் கவிதை மாநாட்டுக்கு நானும் மேரி சிவாவும் போகலான் இருந்தோம். அப்போது சந்திராவும் வருவதாக சொன்னார். ஆனால் அவரோடு தங்கிக் கொள்ள யாரும் இல்லாததால் எங்களோடு தங்கிக் கொள்ள அனுமதி கேட்டார். நானும் சரி வந்து தங்கிக்கங்க, 3 பேர் தங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் நானு. ஆனா கடைசி நிமிடத்துல என்னால போக முடியாமல் போயிருச்சு.
மேரி சிவாவும் சந்திராவும் தான் ஒரே அறையில் தங்கி இருந்ததாக சொன்னார்கள். சந்திரா மிகவும் அன்பாக பழகினார் என்றும் தனக்கு ஒரு பிளவுஸ் வாங்கி கொடுத்தார் என்றும் மேரி சிவா சொன்னார். அங்க அவருக்கு ஔவையார் விருது கிடைத்தது. ஆனாலும் அது பெரிய பெரிய ஒரு போராட்டத்திற்கு பின்னால் தான் கிடைத்தது என்றும் இருவருமே சொன்னார்கள். எனது கணவரை யூனிவர்சிட்டி ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்லும் போது அவரும் அந்த மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறார். என்னையும் பார்த்திருக்கிறார். சிகிச்சைக்காக வந்தேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து நோய் கடுமையாகி மருத்துவமனையில் சேர்ந்த பொழுது சிகிச்சைக்காக 65,000 வெள்ளி தேவைப்படுவதாகவும் மருத்துவமனையில் 15,000 வெள்ளி கொடுப்பதாகவும் எப்படியாவது நான் பணம் திரட்டி சிகிச்சை செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. பிறகு ரத்தத்தில் பிரச்சனைன்னு சொன்னாரு. ரத்தம் மாற்றணும்னு சொன்னாங்க. அது ரத்தம் அவருடைய தங்கை ரத்தம் கொடுக்கறதாகவும் ரத்தம் ஒத்து போயிருக்கு ரத்தம் கொடுக்கறதாகவும் சொன்னாங்க. ரத்தம் ஏற்றின பிற்பாடும் அவர் பேசினாரு, எனக்கு நல்லா இருக்கு, நான் வந்துருவேன், எனக்கு குணமா இருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் சில நாட்களுக்கு பிறகு நோய் கொஞ்சம் கடுமையா இருக்கு, உடனடியாக 20,000 வெள்ளி தேவைப்படுது அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அப்ப குரல் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. நான் கேட்டேன், நான் பல தடவை கேட்டேன் அவங்க கிட்ட, நீ சொல்லி நான் புலனத்துல கூட நான் அறிவிச்சு சொல்றேன், நானு எப்படியா இருந்தாலும் நமக்கு உதவி கிடைக்கும் சொல்லுன்னு சொன்னப்ப அவர் மறுத்துட்டாரு, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் சுற்றுலான்னு சொல்லி 50,000 வெள்ளிக்கு மேல செலவு பண்ணிட்டேன் அம்மா. ஆனா இப்ப எனக்கு காசு இல்லாம, என்னோட சிகிச்சைக்கு காசு இல்லாம இருக்கு அப்படின்னு சொன்னும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருந்துச்சு. ஆனாலும் என்னால அவங்க உடன்பட்டு இருந்தா நம்ம ஏதாவது உதவி செஞ்சிருக்கலாம். அவங்க அதை உடன்படலை, வேணான்னு சொல்லிட்டாங்க. அவர் மறைஞ்சிட்டாருதான். அவரு மறைஞ்சிட்டாருதான். ஆனாலும் அவர் விட்டு சென்ற கிழமை கவிதையை மேரி சிவா அவர்கள் தொடர்ந்து எழுதி கொண்டு வருகிறார். அந்த கவிதையை சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். வியாழனின் வருகை இன்று விடுந்தது சிறப்புடன் நன்றி செய்வோம் நல்லதே நாமே, சங்கடங்கள் தீர்ந்தால் நலமே. நானும் அவரும் மேரி சிவா அவரை தொடர்ந்து அந்த கவிதைகள் எழுதிக்கிட்டே அவருடைய புலனத்தில் எழுதிக்கிட்டே வராரு. சந்திராவோட நினைவு எப்போதும் நம்மளுடைய நினைவுல இருக்கும். நன்றி, வணக்கம். நல்ல பகிர்வுகளை நமக்கு நன்கு பகிர்ந்து கொண்ட திருமதி ஆதிலட்சுமி அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நிகழ்ச்சியில் இறுதியாக ஒரு ஏற்புரை திருமதி சந்திரா குப்பன் அவர்களின் மகன் திரு ஹரிச்சந்திரா அவர்களை அழைக்கின்றேன் ஏற்புரையாற்ற. வாங்க திரு ஹரிச்சந்திரா அவர்களே. வணக்கம், என் பேரு ஹரிதாஸ். திருமதி சந்திராவோட மூத்த மகன் நான். இந்த மலேசியன் எழுத்தாளர் சங்கம் எல்லா எழுத்தாளருக்கும் உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த நினைவேந்தால் கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணி செய்யறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நிறைய பேர் அம்மாவை பத்தி பேசுனீங்க. திருமதி சுந்தரி பொன்னையா, அப்புறம் 2-3 பேர், மிஸ்டர் செல்வம், அவங்க எல்லாம் பேசினாங்க அம்மாவோட உடல்நல் பத்தி, அவங்களோட சாதனைகள் எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அம்மாவோட இழப்பு ரொம்ப வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி ஒரு இது பார்த்தது இல்லை. நிறைய அவங்க எழுத்துத்துறையில நிறைய சாதனை செய்யணும், நிறைய கதைகள் எழுதணும் அப்படின்னு ரொம்ப கடைசியா ரொம்ப விருப்பப்பட்டு தான் அந்த ஆப்ரேஷன் ஒத்துக்கிட்டு ரொம்ப நம்பிக்கையோட செஞ்சாங்க. இன்னும் ஒரு 15 இயர்ஸ் அந்த மாதிரி ப்ரொலாங் பண்ணலாம் அவங்களோட லைஃப்பை ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க இந்த மாதிரி அவங்களால அந்த ஆப்ரேஷன் அவங்களால கோப் பண்ண முடியல. அதனால எங்களை ரொம்ப கூடிய சீக்கிரத்திலேயே அவங்க நம்மளை விட்டு போறதா ஆயிடுச்சு. ஸோ அந்த வேலையில என்ன சொல்றேன்னா, தமிழ் எழுத்தாளர் சங்கத்தில் உள்ள அனைத்து எழுத்தாளர்களுக்கும் உங்களோட வாழ்க்கை பயணம், உங்களோட எழுத்து பயணம் மிக சிறப்பா வரணும்னு நான் எல்லா இறைவனையும் அந்த இயற்கையும் நான் வேண்டிக்கிறேன். திருமதி சந்திரா குப்பன் அவர்களின் மகன் தான் திரு ஹரி, அவருடைய உரைதான் அது.
அவருக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து இறுதியாக ஒரு எழுத்தாளர் பற்றி நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். திருமதி துளசி அண்ணாமலை தான் அவர். திருமதி துளசி அண்ணாமலை அவர்கள் அடிப்படையிலேயே அவர் ஒரு சித்த மருத்துவர், ஒரு டாக்டராக இருந்திருக்கின்றார். சமீபத்தில் தான் அது எனக்கு தெரிய வந்திருக்கின்றது. இலக்கியத்தில் தன்னுடைய ஆளுமையை அவர் பதித்து வந்துள்ளார். 1979 தடுமாற்றம் என்ற முதல் சிறுகதையை அவர் எழுதியிருக்கின்றார். அதுதான் அவருடைய முதல் எழுத்து பிரவேசம், இலக்கியத்திற்கு ஒரு முதல் பிரவேசம் என்று நான் நினைக்கின்றேன். வாழ வேண்டும் வாசமலரே என்ற ஒரு சிறுகதை தொகுப்பு ஒன்று வெளியிட்டிருக்கின்றார். 17 சிறுகதைகள் அடங்கிய வாழ வேண்டும் வாசமலரே என்ற ஒரு தொகுப்பை வெளியிட்டு இலக்கியத்திற்கு அவர் பெருமை சேர்த்திருக்கின்றார். ஜீவா, ஏற்றி வைத்த தீபம் ஒன்று, இடம் மாறிய உறவுகள் என்ற 3 தொடர்கதைகள் அவர் எழுதியிருக்கின்றார். பெரும்பாலான எல்லா பத்திரிகைகளும் அவருடைய எழுத்து பிரவேசம் வந்திருக்கின்றது. அந்த வகையிலே ஒரு நல்ல எழுத்தாளர். அவரை பற்றி கவிதை எழுத சொல்லி திரு சீமா இளங்கோ அவர்கள் நான் கேட்டுக்கொண்டேன். அவரும் எழுதிவிட்டார். ஆனால் அவருடைய அக்கா மகள் நேற்று தவறிவிட்டார்கள். இந்த இரவு முழுதும் அவர் அங்கு இருக்க வேண்டும், கண் முடித்து இருக்க வேண்டும் என்பது காரணத்துக்காக வேண்டி அவர் அந்த கவிதை எனக்கு அனுப்பிவிட்டார். அந்த கவிதையை வாசிக்க சொல்லி நம்முடைய சங்கத்தின் செயலபு உறுப்பினர் திரு கவிஞர் சீரியநாதன் அவர்கள் கேட்டுக்கொண்டேன். அவர் இப்போது அந்த கவிதையை வாசிப்பார். வாங்க திரு சீரியநாதன் அவர்களே. முதல எழுத்தல் தான் ஆதி பகவன் முதற்றே உள்ளது. அனைவருக்கும் வணக்கம். மரபு கவிஞர் ஐயா சீமா இளங்கோ அவர்களின் கவிதை படைப்பு. தலைப்பு இலக்கிய பேரரசி துளசி அம்மாள். சேற்றதனை சந்தனமாய் மாற்றி செந்நெல் சோறாக்கி உலக பசி பிணியை போக்கும் ஆற்றல் மிகு உழைப்பாளி உழவனை போல் அவனியிலே எழுச்சி மிகு இலக்கியங்கள். சேற்றதனை சந்தனமாய் மாற்றி செந்நெல் சோறாக்கி உலக பசி பிணியை போக்கும் ஆற்றல் மிகு உழைப்பாளி உழவனை போல் அவனியிலே எழுச்சி மிகு இலக்கியங்கள். ஊற்றனவே பெருகுதற்கு சிந்தித்தாய்ந்து உருவாக்கும் எழுத்தாளர் சோக கோட்டில் கூற்றரசன் கைவீச்சால் வீழ்ந்து போகும் கொடுமை நிலை மாறாதோ மரமதியவா. ஊற்றனவே பெருகுதற்கு சிந்தித்தாய்ந்து உருவாக்கும் எழுத்தாளர் சோக கோட்டில் கூற்றரசன் கைவீச்சால் விழுந்து போகும் கொடுமை நிலை மாறாதோ மரமதியவா. தாவரங்களில் துளசி செடியே இம்மன் தரையரங்கில் ஆளும் பேரரசியே ஆகும். பூவரங்கில் அதுபோல நெகிரி மண்ணை பிறந்தகமாய் கொண்டவர்தான் துளசி அம்மாள். தாவரங்களில் துளசி செடியே இம்மண் தரையரங்கில் ஆளும் பேரரசியே ஆகும். பூவரங்கில் அதுபோல நெகிரி மண்ணை பிறந்தகமாய் கொண்டவர்தான் துளசி அம்மாள். நாவரங்கில் குடிகொண்ட தமிழின் ஆட்சி நல்ல சிறுகதை, புதினம், கவிதை, யாத்து, தாவரத்தின் இலை துளசி தீர்த்தம் போல தமிழ் வணக்கம் செய்தவர் பெண்ணார் இன்றில்லையே. நாவரங்கில் குடிகொண்ட தமிழின் ஆட்சி நல்ல சிறுகதை, புதினம், கவிதையாத்து, தாவரத்தின் இலை துளசி தீர்த்தம் போல தமிழ் வணக்கம் செய்த பெண்ணார் இன்றில்லையே. மருத்துவராய் ஆக மனம் தூண்டும் சித்த மருத்துவராய் ஆக்கியதோ விதியின் வீச்சு. மருதவத்தின் புண்ணியத்தினாலே நெகிரி மாநிலத்தின் கம்பன் கழகம் கண்டு அருந்தமிழின் பணிகளால் சிறம்பான் மக்கள் அகமெல்லாம் நிறைந்தவர்தான் துளசி அம்மா. மருத்துவராய் ஆக மனம் தூண்டும் சித்த மருத்துவராய் ஆக்கியதோ விதியின் வீச்சு. மருதவத்தின் புண்ணியத்தினாலே நெகிரி மாநிலத்திலே கம்பன் கழகம் கண்டு அருந்தமிழின் பணியினால் சிரமான் மக்கள் அகமெல்லாம் நிறைந்தவராம் துளசி அம்மா. நம்மை பெருந்துயரத்தை மூழ்கடித்து ஆன்மா சாந்தி பூரணத்தை நோக்கி நடையகினாரோ அம்மா ஆகியவாக. நன்றி. திருமதி துளசி அண்ணாமலை அவர்களை பற்றி நன்கு தெரிந்து கொண்டு கவிஞர் சீமா இளங்கோ அவர்கள் அருமையான கவிதையை படைத்திருக்கின்றார்.
அதில் ஒரு வரி அழகாக இருக்கிறது. நாவரங்கில் குடிகொண்ட தமிழின் ஆட்சி நல்ல சிறுகதை புதினம் கவிதையாத்து தாவரத்தின் இலைத்துளசி தீர்த்தம் போல தமிழ் மணக்க செய்பெண்ணால் இன்றில்லையே என்ற வரி மனசை கலங்க வைக்கின்றது. கவிஞர் சீமா இளங்கோ அவர்களுக்கும் அவர் எழுதிய கவிதைக்கும் அவர்களுக்கும் இதை நன்கு வாசித்த கவிஞர் சீரிநாதன் அவர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நிகழ்ச்சியில் இறுதியாக உரையும் ஏற்புரையும், அதாவது துளசி அண்ணாமலை அவர்களின் சகோதரர் திரு குள்ளினன் அவர்களை அழைக்கின்றேன். வாங்க திரு குள்ளினன். அவர் உரையும் நிகழ்த்துவார், ஏற்புரையும் அவரை நிகழ்த்திக் கொள்வார். அனைவருக்கும் வணக்கம்ங்க. எனக்கு இந்த இயங்கலை வழியா பேசி பழக்கம் இல்லை, இதான் முதல் தடவை. அதனால ஒரு சிறிய சுணக்கம் ஏற்பட்டு விட்டது. இந்த வாய்ப்பினை எனக்கு நல்கிய மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கம், எழுத்தாளர் கழகத்திற்கும், குறிப்பாக தலைவர் திரு ராஜேந்திரன் அவர்களே, செயலாளர் திரு மோகனன் பெருமாள் அவர்களே, ஒருங்கிணைப்பாளர் திரு ஞான சைமன் அவர்களே, மற்றும் செயலவை உறுப்பினர் திரு தமிழ் செல்வம் அவர்களே, மற்றும் எனக்கு இந்த அறிமுகத்தை ஏற்படுத்தி தந்த கவிஞர் கருணாகரன் அவர்களுக்கும், எனக்கு முன் கவிதையை வழங்கிய கவிஞர் சீமா இளங்கோ அவர்களுக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரையும் குறிப்பிட முடியல. எனக்கு இங்க தெரிஞ்ச ஒரு கவிஞர் சேகர் சிங்கையில அவரை பார்த்திருக்கேன் நான். அவருக்கு என்ன ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. நான் அக்காவை பத்தி ஒரு குறிப்பு எழுதி வச்சிருக்கிறேன். அதை நான் சொல்லிடுறேன் உங்ககிட்ட. பிறகு மற்ற விஷயங்களை சொல்றேன். அதாவது எனக்கும் அவங்களுக்கும் 10 வயசு வித்தியாசம் இருக்கு. அவங்க 58ல பிறந்தாங்க, நான் 64ல பிறந்தேன். அவங்க 54ல பிறந்தாங்க, நான் 64ல பிறந்திருக்கேன். அப்ப என்ன சின்ன வயசுல அவங்க தான் தூக்கி வளர்த்தாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா எங்க அம்மா வேலைக்கு போயிடுவாங்க, காலையில போயிட்டு ராத்திரி தான் வருவாங்க. இப்ப எனக்கு ரொம்ப நாளா அவங்க தான் எங்க அம்மான்னு. பிறகுதான் ஒரு 6 வயசு 7 வயசு ஆனதும் 1ஆம் வகுப்பு போகும்போதுதான் எனக்கு தெரிஞ்சது அவங்க எனக்கு அம்மா இல்ல, அக்கா அப்படின்ட்டு. அது ஒரு என்னுடைய சிறு வயசு ஞாபகம். அவங்க எனக்கு 15 வயது ஆகும்போது, அதாவது நான் SRP பரீட்சை எழுதும் போது அவங்க தமிழ்நாட்டில இருந்து வந்தாங்க. அதாவது அவங்க 74ல தமிழ்நாட்டுக்கு படிக்கிறதுக்கு போனாங்க. போயிட்டு 79ல வந்தாங்க. இப்ப அவங்க BSc பட்டதாரியா வந்தாங்க. சிறு வயது முதல் அவங்க நிறைய படிப்பாங்க. படிக்கிறாங்கன்னா அவங்க படிச்ச எழுத்தாளர்களுடைய பட்டியலை சொன்னா ரொம்ப நீண்ட பட்டியலா இருக்கும். புதுமை பித்தன், ஜெயகாந்தன், அறிஞர் அண்ணா, கலைஞர், டாக்டர் மூவா, அப்புறம் மகரிஷி, அப்புறம் பெண் எழுத்தாளர்களான சிவசங்கரி, அனுராதா ரமணன், லட்சுமி, இப்படி அவங்க படிக்காத எழுத்தாளர்களே கிடையாது. அவங்க இப்போ நான் சும்மா குறிப்பா சொல்லணும்னா ஒரு 1000 புத்தகங்கள் கூட படிச்சிருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு சொற்களஞ்சியம் நிறைய இருந்தது. சொற்களஞ்சியம் நிறைய இருந்ததுனால அவங்க அந்த 79ல மறுபடியும் நம்ம தாயகத்துக்கு வந்த பிறகு அவங்க மெத்தடிஸ்ட் ஹைஸ்கூல்ல ஒரு ஆசிரியர் பணியில அமர்ந்தாங்க. அப்ப அவங்க வீட்டுக்கு பஸ்ல பிரயாணம் பண்ணும்போது ஒரு கண்டக்டர், அதாவது நடத்துனர் ரொம்ப கிண்டல் பண்ணிக்கிட்டே வருவாராம். அப்ப அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஆத்திரமா இருந்தாலும் அது வெளிக்காட்டிக்காம வீட்டுக்கு வந்துட்டு அதை வச்சு ஒரு கதை எழுதினாங்க. அதாவது ஒரு பெண் பேருந்துல பயணம் செய்யும் போது அந்த நடத்துனர்
அவங்க அவங்க கிட்ட சில்மிஷம் பண்ற மாதிரி, கிண்டல் பண்ற மாதிரியே அந்த பிரயாணம் முழுவதும். பிறகு அவங்க இறங்கி போகும்போது அந்த பெண் விந்தி விந்தி நடந்து போவாங்க. அதாவது அவங்க ஒரு போலியோ நோயாளியா இருப்பாங்க. அத பார்த்ததும் அந்த இளைஞருக்கு வந்து ஒரு மனசுல ஒரு தடுமாற்றம் ஏற்படும். ஆனா அந்த பெண் வந்து தடுமாற்றமே இல்லாம நடந்து போவாங்க. அதுதான் அந்த முதல் கதை. தடுமாற்றம் என்ற பெயர்ல வந்த முதல் சிறுகதை தமிழ் நேசன்ல வந்தது. அது எனக்கு படிச்சு என் நினைவுல அப்படியே பதிஞ்சிருக்கு எனக்கு. அவங்களுடைய கதைகள் எல்லாம் நான் முதல்ல படிப்பேன். எல்லா கதையும் படிக்க முடியாட்டியும் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு அத வந்து அவங்க கிட்டயே விமர்சனம் பண்ணுவேன் நான் முதல்ல. அப்படி அவங்க வந்து எழுத தொடங்கி 79ல எழுத தொடங்கி 2021 வரைக்கும் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது சுமார் 20 வருடமாக எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து கணினியில தட்டச்சு செய்யறதை விட கையில எழுதுறது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு 6 பக்க கதையை வந்து கையாலேயே எழுதிக்கிட்டு போவாங்க. ரொம்ப எழுத்தாளர்களுக்கு வந்து எண்ணங்கள் போற அளவுக்கு கையோட்டம் வராது. அதனால எழுத சிரமப்படுவாங்க. ஆனா என் தமக்கையார் வந்து என்ன நினைக்கிறாங்களோ அந்த வேகத்துக்கே எழுதுவாங்க. அது அவ்வளவு வேகமா எழுதுவாங்க. அதை பார்த்து நான் வியந்து போயிருக்கேன். அந்த காலத்துல வந்து நம்ம ஃபுல் ஸ்கேப் தாள்ல 6 பக்கம் எழுதணும் பாருங்களேன். இப்ப வந்து அது குறுகி குறுகி போயிடுச்சு. இப்ப குறுங்கதையா எழுதிட்டாங்க எல்லாரும். சரி. அவங்க வந்து தொடர்கதை எழுதியிருக்காங்க. திரு சார் ஞானசைமன் சொன்ன மாதிரி அதெல்லாம் நான் மறுபடியும் சொல்ல வேண்டியதில்லை. அவங்க நிறைய நாடகங்கள் எழுதியிருக்கிறாங்க நம்ம வானொலி 6க்கு. அவங்க வந்து 1987 தொடங்கி தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் சிரம்பான் கம்பன் கழகத்துக்கு செயலாளராகவும் சில ஆண்டுகள் பொருளாளராகவும் இருந்து நிறைய பணியாற்றி இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இலக்கிய பணியை வந்து நம்ம தமிழ் பள்ளிக்கூடங்களுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்ட்டு இந்த நெகிரி மாநிலத்திலையும் ஜொகூர் மாநிலத்திலையும் நிறைய தமிழ் பள்ளிக்கூடங்களுக்கு கொண்டு போய் இலக்கிய நிகழ்ச்சிகளை செஞ்சாங்க. அந்தந்த பள்ளிக்கூடத்தின் தலைமை ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்போடு. அது ஒரு சேவை. இந்த எழுத்து பணிகளுக்கு ஊடாகவே அவங்க இறைப்பணியையும் செஞ்சாங்க. அதாவது இறைப்பணினா அவங்க கோயில்களுக்கு சென்று தேவார வகுப்புகள் நடத்துறது, அந்த மாதிரி நிகழ்ச்சிகளும் செஞ்சிருக்கிறாங்க. மற்றொன்று வந்து சார் குறிப்பிட்டபடி அவங்க மருத்துவத்துறையிலையும் ஈடுபட்டாங்க. இடையில வந்து தமிழ்நாட்டுக்கு சென்று ஆயுர்வேத கல்லூரியில் சேர்ந்து SMP, அதாவது சித்த மருத்துவ பண்டிதர் என்ற ஒரு பட்டத்தையும் வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு ஆயுர்வேத மருத்துவர்கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டு. ஆக அவங்க வந்து இந்த மாதிரி பல துறைகள்ல ஈடுபட்டிருக்கிறாங்க. அவங்க அளவுக்கு நம்ம வந்து அவ்வளவு செய்ய முடியுமான்னு எங்க குடும்பத்தில் உள்ளவங்க யாருக்கும் அவ்வளவு நம்பிக்கை இல்லை. ஏன்னா இத்தனை பரிணாமங்கள் இருக்கு அவங்களுக்குள்ளேயே. இது அவங்கள பற்றி ஒரு சிறிய குறிப்பு. இந்த வேளையில் என் அன்பு தமக்கை எழுத்தாளர் துளசி அண்ணாமலை அவர்களின் இலக்கிய பணியை நினைவு கூர்ந்து இந்த இரங்கல் கூட்டத்தை ஏற்று நடத்திய மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்திற்கு என் குடும்பத்தினர் சார்பில் என் உளமார்ந்த நன்றி அறிதலை சமர்ப்பிக்க விரும்புகிறேன். இச்சந்திப்பில் நேரத்தை ஒதுக்கி கொண்டு கலந்து கொண்ட தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும்
எங்கள் நன்றிகள் உறுத்தாகுக. நன்றி, வணக்கம். சகோதரியை பற்றி ஒரு உருக்கமான உரையாற்றிய திரு குளிரன் அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நண்பர்களே, நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம். தலைமை உரை. இந்த தலைமை உரை மூவரை பற்றி தொகுப்பாக நம்முடைய தலைவர் பேசவிருக்கின்றார். திரு விஜயநாதன் என்ற ஓவியன், திருமதி சந்திரா குப்பன், திருமதி துளசி அண்ணாமலை, இந்த 3 எழுத்தாளர்கள் பற்றிய மேலும் சுவையான தகவல்களோடு உரையாற்ற வருகின்றார் மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் திருமுகு ராஜேந்திரன் அவர்கள். அவர்களை தலைமை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். வாங்க தலைவர். அனைவருக்கும் வணக்கம். எனக்குள் இருந்து என்னை இயக்கிக் கொண்டிருக்கும் எனது ஆசான் ஆதிக்குமரன் அவர்களை வணங்கி, இன்றைக்கு நினைவேந்தல் கூட்டம் நடத்துகின்ற சூழலுக்கு நம்மை ஆட்படுத்தி சென்றிருக்கின்ற சந்திரா குப்பன் அவர்கள், துளசி அண்ணாமலை அவர்கள், எனது நீண்டகால நண்பர் ஓவியன் தா விஜயநாதன் ஆகிய மூவரை பற்றி எல்லோரும் பேசினார்கள். இது மனதிற்கு சற்று கனமான ஒரு விஷயம்தான். ஏனென்றால் அண்மைய காலமாக தொடர்ந்து நாம் இறப்புக்களை மட்டுமே சந்தித்து வருகின்றோம். பிறந்த நாளுக்கு செல்ல முடிவதில்லை, திருமணங்களுக்கு செல்ல முடிவதில்லை. ஆனால் இறப்பு செய்திகள் மட்டும் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஒரு காலத்தில் உலகம் முழுவதும் நண்பர்கள் இருக்கின்றார்கள் என்பதற்காக அதிகமான ஆலைகள் மகிழ்ச்சி அடைந்தேன். அதுதான் பெரிய சொத்து என்று நினைத்தேன். ஆனால் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 10 பேராவது என்னோடு நெருங்கி பழகியவர்கள், உலகளாவிய நிலையில் நெருங்கி பழகியவர்கள், நட்பு பாராட்டியவர்கள் தொடர்ந்து இறந்த வண்ணம் இருக்கின்றார்கள். அந்த வரிசையிலே இந்த மூவரும் அடங்கியிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து வழிநடத்துகின்ற எழுத்தாளர் சங்கத்தின் பொருளாளர் திரு ஞானசேமன் அவர்களே, நம்மளுடைய இணைய ஒருங்கிணைப்பாளர் செல்வி சந்தியா அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றி இருக்கின்ற சிங்கையை சேர்ந்த பூச்சோங் சேகர் அவர்களே, தேவராணி, திருமதி ஆதிலட்சுமி, வே ராஜேஸ்வரி, சுந்தரி பொன்னையா, தமிழ்ச்செல்வம், துரைமுனியாண்டி, சீரியநாதன் ஆகியோருக்கும், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற நமது மதிப்புக்குரிய பார்த்தசாரதி, திருமறை செம்மல், முனைவர் நா தர்மலிங்கம், சந்திரா குப்பன் அவர்களுடைய கதைகளையும் உள்ளடக்கி நூலை தயாரித்திருந்தவர்களிலே நம்முடைய போன்ஸ்ரீ விஜயலட்சுமி, சந்திரா குப்பன், முனைவர் சரஸ் சந்திரா சூர்யா ஆகியோரும் அடங்குவார்கள். அவர்களோடு இங்கே நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். வழக்கமான நிகழ்ச்சிகளில் பார்க்க முடியாதவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய இந்த நினைவேந்தல் கூட்டத்திற்கு தொடர்புடைய மூவரில் எனக்கு நீண்ட காலமாக அறிமுகமானவர் ஓவியன் தா விஜயநாதன் அவர்கள்தான். அவருக்கும் நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கின்றேன், அவருக்கும் எனக்குமான அந்த தொடர்பு என்பது ஒரு பத்திரிகை ஆசிரியனுக்கும் ஒரு கவிஞனுக்குமான தொடர்பாகத்தான் துளிர்விட்டது. நான் மீண்டும் சொல்வதில் தவறு இருக்காது என்று நினைக்கின்றேன். 1980ஆம் ஆண்டுகளிலே 80ஆம் ஆண்டுகள் தொடக்கத்திலே தமிழ் ஓசை பத்திரிகையிலே ஆதி ராஜகுமாரன் ஞாயிறு பொறுப்பு ஆசிரியராக பொறுப்பேற்றிருந்த காலத்தில் நான் செய்தியாளராகவும் அந்த ஞாயிறு பொறுப்பு உதவியாளராகவும் பணியாற்றினேன். அப்பொழுது கவிதைகளை எல்லாம் தேர்ந்தெடுத்து தட்டச்சு செய்வதற்கு இல்லை, அப்பெல்லாம் கம்போசிங் செய்வதற்கு, அச்சு கோப்பதற்கு கொடுத்து விட்டு அதன் பிறகுதான் அவர் பிழை திருத்துவார். அப்படி ஒரு கவிதையை நான் எடுத்து பார்க்கும் பொழுது அது ஒரு சோகமான கவிதை. அவருக்கும் எனக்குமான தொடர்பே அந்த கவிதையில் தான் தொடங்கியது. அந்த கவிதையில் அவர் சொல்லியிருந்தது,
முதலாம் ஆண்டு பல்கலைக்கழக படிப்பை முடிப்பதற்கு என்னுடைய தாயாரின் நகைகள் எல்லாம் அடகு கடைக்கு போய்விட்டது. அடுத்த ஆண்டு படிப்பதற்கு என் தாயிடம் நகைகள் கிடையாது. உபகார சம்பளங்களும் கல்வி கடனுதவியும் பெறுவதற்கு கல்வி தகுதியை விட சிபார்சு தான் அது முக்கியமாக தேவைப்படுகிறது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த சிபாரிசு என்னிடம் இல்லை என்பதுதான் அந்த கவிதையோட உள்ளடக்கம். அதனை பார்த்து விட்ட பிறகு நான் ஒரு பத்திரிகையாளனாக மட்டும் இல்லாமல் அந்த கவிதைக்குள் இருக்கின்ற விஷயத்தை சற்று ஆழமாக சிந்தித்து பார்த்து ராஜகுமாரன் அவர்கள் சொன்ன பொழுது அதிலே பல்கலைக்கழகம் என்று இருப்பதால் அப்பொழுது டாக்டர் தண்டாயுதம் அவர்கள் அங்கு பணியாற்றி கொண்டிருந்தார். அவரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்க சொன்னார் ராஜகுமாரன். நான் கேட்டேன். அப்பொழுது ராஜகுமாரன் சொன்னார், நல்ல மாணவன், நல்லா படிக்கிற பையன், திடீர்னு காணோம். அப்படியே அந்த பணம் கட்டுறதா இருந்தா கூட கடைசியா தான் கட்டணும், இப்ப கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. வந்தானாக்கா நம்ம கொஞ்சம் ஏற்பாடு பண்ணிடலாம் என்று சொன்னார். நான் அப்போது மோட்டார் சைக்கிள் வைத்திருந்தேன். அந்த கம்பத்திற்கு, அந்த பில்மோர் பக்கத்தில் விமான நிலையத்திற்கு எதிரே உள்ள ஒரு கம்பத்திற்கு சென்று தேடி அவரை கண்டுபிடித்த பொழுது அந்த கவிதை தான் அவருடைய வாழ்க்கையாக இருந்தது. ஒரு மனிதன் ஒரு கவிதையின் வழியாக ஒரு பத்திரிகை ஆசிரியரனை தேடி கண்டுபிடித்து அவனுடைய வீட்டுக்கு அழைத்திருக்க முடியும் என்றால் அந்த கவிஞனுடைய அந்த கவிதைக்கு இருக்கின்ற வல்லமை, ஆற்றல், அதுதான் நான் சொல்ல விரும்புகின்றது. அதுக்கு அடுத்த நாளே நான் தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்திற்கு அவரை அழைத்து சென்று உடனடியாக 3000 ரிங்கிட்டை, அப்பொழுது இருந்த நாங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் வச்சிருந்தோம், விளையாட்டு மன்றம் வைத்திருந்தோம், அதன் வழியாக உடனடியாக பணத்தை வாங்கி கொடுத்து, அதன் பிறகு இன்றைக்கு டான்ஸ்ரீ, அன்றைக்கு டத்தோ மகாலிங்கம் ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினராக இருந்தார். அவரை அழைத்து சென்று அவரை பார்க்க சென்று 2 ஆண்டுகளுக்குரிய பணத்தை மொத்தமாக அவர் பெற்றுக் கொடுத்தார். அதன் பிறகு அவருடைய கல்வி தங்கு தடை இல்லாமல் நடப்பதற்கு உதவியாக இருந்தது. அதன் பிறகு படிப்பை முடித்திட்ட பிறகு ஸ்லாங்கூர் மாநில அருங்காட்சியகத்திற்கு மியூசியத்தில் வேலைக்கு விண்ணப்பித்திருந்த காலகட்டத்தில் அப்பொழுது மாநில ஆட்சிக்குழு உறுப்பினராக இருந்த டத்தோ தாமாதுரை அவர்களுடைய உதவியோடு அந்த பணியை பெற்றுக் கொடுப்பதற்கு நான் காரணமாக இருந்திருக்கின்றேன் என்பதை இங்கு நான் நினைவு கூற விரும்புகின்றேன். அதன் பிறகு அந்த வேலையை விட்டு அவர் விலகிய பிறகு, விலகும் போது எனக்கு தெரியாது, அந்த வேலையை விட்டு காப்புறுதித்துறைக்கு ஒரு ரம்லி என்பவரை அவருடைய கீழ் முழு நேரமாக சென்று விட்ட பிறகு அவருக்கும் எனக்குமான தொடர்பு முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு விட்டது. அவர் அப்பொழுதெல்லாம் எனக்கு தெரிந்து, நான் சரியாக சொல்லவில்லை என்றால் அவருடைய சேகரும் தருமலிங்கம் தான் சொல்ல வேண்டும், அவர் அந்த காப்புறுதி நிறுவனத்தில் பணியாற்றிய காலகட்டத்தில் கவிதைகளோ சிறுகதைகளோ எழுதியதாக எனக்கு தெரியவில்லை. அப்படி தெரிந்திருந்தால் அவர் எங்களிடம் தான் கொடுத்திருப்பார். அவர் கொடுக்கவில்லை. அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டது. 1985ஆம் ஆண்டு தான் நினைக்கின்றேன், தத்துஸ்ரீ சாமிவேலு அவர்களுடைய பொன்விழாவின் 50வது விழாவின் பொழுது, 50வது பிறந்தநாள் விழாவின் போது இலக்கிய போட்டிகளை நடத்தினார்கள். அதிலே ஒரு பத்திரிகை சிறுகதை, ஒரு பத்திரிகை புது கவிதை, இன்னொரு பத்திரிகை மரபு கவிதை, வார பத்திரிகைகள், கட்டுரைகள் என்று பிரித்து கொண்டார்கள். பரிசு தொகையை ஒவ்வொரு நிறுவனம் ஏற்றுக்கொண்டது. அப்பொழுது தமிழ் ஓசை தான் புது கவிதைக்கு அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டது. அப்படி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பொழுது வந்து சேர்ந்த கவிதைகளை எல்லாம் சேகரித்து வைத்து அதனை நடுவரிடம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு. அப்படி பார்க்கின்ற போது எண்ணற்ற கவிதைகள் வந்து சேர்ந்தன. அதிலே அன்றைய சூழ்நிலையில் 2000 வெள்ளி என்பது இன்றைக்கு ஏறக்குறைய 20,000 வெள்ளி மதிப்புடையது. அந்த 2000 வெள்ளி பரிசை அவர் பெறுகின்ற பொழுது அந்த போட்டியில் கலந்து கொண்ட போட்டியாளர்களிலே அவர்தான் இளமையானவர், அவர்தான் சிறுவர். அந்த நடுவர்களுக்கு எழுதியவர் யார் என்று தெரியாது. பெயர்கள் எல்லாம் எடுத்துவிட்டு தான் அதை ஒப்படைத்தோம். அவருடைய கவிதைக்கு அந்த பரிசு கிடைத்தது. இது அவருடைய கவிதை வென்ற இன்னொரு கட்டம். அதன் பிறகு
நீண்ட நாட்களுக்கு பிறகு அவருடைய காப்புறுதி நிறுவனமும் அவருக்கு கை கொடுக்காத சூழலில் பத்திரிகை அவர் ஒரு பத்திரிகை துறையில வந்து சந்திக்கும் பொழுது அந்த நேரத்தில் நயனம் பத்திரிகையில் வேலைக்கு சேர்த்து விடுவதற்கு ஆதி ராஜகுமாரன் அவர்களிடம் நான் தான் அழைத்து சென்று, உங்களுக்கு தெரியும் அந்த பத்திரிகையில் எனக்கும் சம்பந்தம் இருக்கின்றது, நானும் அவர் பேசி அவரை வேலைக்கு வைத்தோம். அங்கும் நன்றாகத்தான் வேலை பார்த்தார். முழு முழு உணர்வோடு வேலை பார்த்தார். நான் நினைக்கின்றேன் அவர் தன்னுடைய அவர் பணியாற்றியதிலே மிக 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 விருப்பப்பட்டு பணியாற்றிய துறையாக அது இருந்தது. அவர் பத்திரிகையோடு வாழ்ந்தார் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். அப்படித்தான் இருந்தார். இன்னும் கொஞ்ச நாளுக்கு பிறகு அங்கிருந்தும் அவர் வெளியேறிவிட்டார். நீண்ட நாட்களாக தொடர்பு கிடையாது. ஒரு நாள் திடீரென்று எங்கேயோ பார்க்கும் பொழுது நான் பார்த்த விஜயநாதன் ஓவியன் என்பவர், விஜயநாதன் என்பவர் சேகருக்கெல்லாம் தெரியும். ரொம்ப அழகான மனிதன், ரொம்ப அழகான இளைஞர், ரொம்ப சிகப்பா இருப்பார், ரொம்ப அழகா இருப்பாரு. ஆனா ரொம்ப நாளுக்கு பிறகு பார்க்கும் பொழுது குறைந்துதான் இருந்தார். நடந்து வரும் பொழுதே விஜயநாதன் போல தெரிகிறது என்றெல்லாம் கேட்கக்கூடிய அளவுக்கு இருந்தார். எனக்கு என்னமோ வாழ்க்கையை சரியாக திட்டமிட்டு வழிநடத்தவில்லையோ என்ற அந்த அந்த உணர்வு, அந்த ஆதங்கம் எல்லாம் இருந்தது. நல்ல நண்பராக எனக்கு அவரை நான் நண்பர் என்று சொல்வதற்கு கூட கடினம்தான். ஏனென்றால் அவர் என்னிடம் நண்பரை போல அவர் பழகியது கிடையாது. ஒரு சகோதரரை போல, ஒரு மரியாதைக்குரிய மனிதராகத்தான் அவர் நடந்து கொண்டார். அந்த அளவிலே அவருடைய இழப்பு என்பது ஒரு நட்புக்கு அப்பாற்பட்டு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்த ஒரு மனிதனை அவருடைய வாழ்க்கை அலைகழித்து விட்டதோ என்றெல்லாம் வருந்தக்கூடிய நிலையில் அவர் தன்னுடைய இறுதி நாளை முடித்து கொண்டார். அவரை போய் சென்று பார்ப்பதற்கு கூட நமக்கு அந்த இறுதி சடங்கில் கலந்து கொள்வதற்கு கூட வாய்க்கவில்லை. செயலாளர் மோகன் சொன்னது போல அவருடைய அந்த இறப்பு என்பது அவருடைய குடும்பத்திற்கு, குறிப்பாக சகோதரிகளுக்கு மிகப்பெரிய இழப்பாக இருந்திருக்கும் என்று எனக்கு தெரியும். அந்த முதல் சந்திப்பிலேயே நான் அவரை மோட்டார் சைக்கிளில் ஏற்றி கொண்டுதான் தாமாதுரை அவர்களையும் மகாலிங்கம் அவர்களையும் தேசிய தொழிற்சங்கத்திற்கும் அழைத்து சென்றேன். அப்பொழுது போகும் பொழுதெல்லாம் அவர் சொன்ன அந்த மோட்டார் சைக்கிள் பின்னாளில் அமர்ந்து கொண்டு அவர் சொன்ன ஓரிரு வார்த்தைகள் எனக்கு இன்னமும் என் காதில் ஒலித்து கொண்டிருக்கின்றது. அவர் அம்மாவை பற்றியோ மற்றவர்களை பற்றியோ அதிகமாக அவர் சொன்னது கிடையாது. அவர்களுடைய சகோதரியை பற்றி தான் அவர் சொல்வார். அவர் அந்த சகோதரியை பற்றி அவர் சொல்லும் பொழுதெல்லாம் எனக்கு என்னுடைய சகோதரிகள் ஞாபகம் வரும். நான் உண்மையாகவே சொல்கின்றேன், அவர் அந்த சகோதரிகளை பற்றி சொன்ன காரணத்தினால்தான் அவருடன் எனக்கு இன்னும் கொஞ்சம் தொடர்பு அதிகமானது. அவர் மீது எனக்கு ஒரு ஈடுபாடு ஏற்பட்டது. எனவே எனக்கு தெரிந்து மற்றவர்களை விட அவருடைய சகோதரிகளுக்குத்தான் அந்த சோகம் அதிகமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். அவர்களுக்கு என்னுடைய அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக துளசி அண்ணாமலை அவர்களுக்கு எனக்கு நேரடியாக நெருங்கிய தொடர்புகள் கிடையாது. ஆனால் அவர் ஒரு அடர்த்தியான இலக்கியத்திற்கு சொந்தக்காரர் என்பது மட்டும் எனக்கு தெரியும். அவருடைய கதைகளை பத்திரிகைகளுக்கு அனுப்புவார். நானும் அதனை பிரசுரித்திருக்கின்றேன். அந்த கதைகளை திருத்த வேண்டிய அவசியம் பெரும்பாலும் இருக்காது. திருத்த வேண்டிய அவசியம் இந்த நாட்டில் எழுதுகின்ற எழுத்தாளர்களிலே பலருடைய படைப்புகளை அப்படியே தட்டச்சுக்கு கொடுத்துவிட்டு, அச்சு கோர்ப்பதற்கு கொடுத்துவிட்டு, இறுதியாக பிழை திருத்தும் பொழுது அந்த கதைகளை, படைப்புகளை திருத்தி விடலாம். ஏனென்றால் அதனை எடிட் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது, செம்மைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த அளவிற்கு ஒரு ஒரு அடர்த்தியான இலக்கியவாதி நம்மளுடைய துளசி அண்ணாமலை அவர்கள். அவருடைய கதைகளை பத்திரிகைகள் அனுப்பும் பொழுது, தபாலில் சேர்த்த பிறகு அவர் தொலைபேசியில் அழைத்து பேசுவார்.
அவர் அழைத்த 2 நிகழ்ச்சிகளுக்கு என்னால் சிரம்பானுக்கு செல்ல முடியவில்லை. அதிலே அவருக்கு மிக வருத்தம் உண்டு. கம்பன் கழக நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தார். ஆனால் அவர் அழைக்கும் பொழுதெல்லாம் வேறு ஒரு நிகழ்ச்சிக்கு நான் செய்தி கொடுத்திருக்கின்ற காரணத்தினால் முடியவில்லை. 2வது நிகழ்ச்சிக்கு அழைத்த பொழுது அவர் என்னிடம் நேரடியாகவே கொஞ்சம் வருத்தப்பட்டார். நாங்கெல்லாம் அழைத்தால் நிகழ்ச்சிக்கு வரமாட்டீர்களா என்று கேட்டார். நான் சொன்னேன், அப்படி இல்லைங்க, நான் தேதி கொடுத்து இன்னொரு நிகழ்ச்சிக்கு நான் சரின்னு சொல்லிட்ட பிறகு அதை நான் எப்படி ரத்து செய்து விட்டு வர முடியாது என்று சொன்னேன். அப்பொழுது கூட அவர் மனநிறைவு அடையவில்லை. அதுல வருத்தமா தான் இருந்தார். ஒரு நாள் சிராம்பானில் வேறு ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றிருந்த பொழுது அவரும் வந்திருந்தார். வந்த பிறகு எல்லோரும் முன்னிலையும் சொன்னார், இவர் நான் அழைத்தால் இவர் நிகழ்ச்சிக்கு வரமாட்டார் என்று சொன்னார். நான் அப்பொழுதும் அவருடைய கரத்தை பற்றி கொண்டு சொன்னேன், அப்படி கிடையாது, நான் வருவேன், ஒரு நாள் நிகழ்ச்சிக்கு நிச்சயமாக வருவேன் என்று சொன்னேன். ஆனால் கடைசி வரைக்கும் அவர் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்ளவில்லை. நான் கலந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் சிரம்பானில் நாங்கள் ஏற்பாடு செய்த எல்லா நிகழ்ச்சிகளிலும் ஒரு 10 நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தால் அதிகபட்சம் முன்னால் ஒரு 2 நிகழ்ச்சிக்கு அவர் வராமல் இருந்திருப்பார். மற்றபடி எல்லா நிகழ்ச்சிகளிலும் அவரை நான் பார்த்திருக்கின்றேன். ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்ச்சிகள் கோலாலம்பூரில் நடந்தால் அழைத்து வாழ்த்து சொல்வார், நலம் விசாரிப்பார். அவருடைய இறப்புக்கு கூட கலந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. அந்த குடும்பத்திற்கும் அவரோட குறிப்பாக அவரோட சகோதரருக்கு என்னுடைய ஆனந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிறைவாக சந்திரா குப்பன் அவர்கள், எல்லோரும் சொன்னது போல சந்திரா குப்பன் அவர்கள் வெகுளித்தனமாக பேசக்கூடியவர் தான். சில வேளைகளிலே அந்த வெகுளித்தனம் என்பது கூட எரிச்சலை கூட ஏற்படுத்திவிடும். ஒருவர் இறந்துவிட்ட பிறகு அவருடைய சிறப்புகளை மட்டும்தான் பேச வேண்டும் என்பது மரபு. அந்த அந்த மரபுக்கு உட்பட்டு பேசினாலும் கூட சில வேளைகளிலே ரொம்ப அதிகமான எரிச்சலை கூட ஏற்படுத்தி இருப்பார். ஆனால் அடுத்த அந்த விஷயத்தை சுட்டி காட்டிய பிறகு அவர் அதிலே சமாதானம் ஆகியிருக்கின்றார். நான் நினைக்கின்றேன், அவர் வெளிநாட்டு பயணங்களில் மேற்கொண்டதில் என்னோடுதான் அதிகமாக வந்திருக்கின்றார், எங்களுடைய பயணத்தில்தான் அதிகமாக வந்திருக்கின்றார் என்று நான் நிச்சயமாக சொல்ல முடியும். அதே வேளையில் அவர் ஒரு படைப்பாளியாக இருந்து அவருக்கான ஒரு முகவரியாக அந்த பயணங்கள் அமைந்தன என்பதிலும் நான் மனநிறைவு அடைகின்றேன். அவரும் இறுதி வரை அந்த மனநிறைவோடு இருந்திருப்பார் என்று நம்புகின்றேன். ஒரு சில வேளைகளில் அவருக்கு மனநிறைவு அளிக்காமல் போயிருக்க கூடும். அதிலே எனக்கு உடன்பாடும் உண்டு. இந்த உலகத்தில் யாராலையுமே எல்லோரையும் திருப்திப்படுத்திவிட முடியாது. சிவபெருமான் உட்பட, சிவபெருமான் கூட முழுமையான திருப்திப்படுத்தி விட முடியாது அவனுடைய படைப்புகளாக இருக்கின்ற மக்களிடம். எனவே எல்லோரையும் எல்லாரையும் எல்லா நேரத்திலையும் திருப்திப்படுத்திவிட முடியாது. சில வேளைகளிலே சிலருக்கு மனத்தாங்கல்கள் இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது இந்த மலேசிய தமிழ் படைப்பாளர்களை நான் அழைத்து சென்ற பயணங்களின் பொழுதுதான் அவருக்கான முகவரியும் அவருக்கான அடையாளமும் அவருக்கான அங்கீகாரமும் கிடைத்திருக்கின்றது என்பதிலே அவரும் மாற்று கருத்து சொல்ல முடியாது. அவருடைய நெருங்கிய சகாக்களும் அதனை மறுக்க முடியாது. அந்த அளவிற்கு அவர் நம்மோடு பயணித்திருக்கின்றார். இதிலே அப்துல் கலாம் அவர்களை சந்திக்கும் பொழுது என்னிடம் அவர் தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கொண்டார், அவரோடு தனியாக ஒரு படம் எடுக்க வேண்டும் என்று. நான் சொன்னேன், வாய்ப்பு எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது, வாய்ப்பு சரியாக வந்தால் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னோம். அதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அவர் இறுதி வரை அந்த 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 சந்திப்பில் அவர் மகிழ்ச்சி அடைந்தார். அது மட்டுமல்ல, தமிழகத்திலும் மட்டுமல்ல, மொரிசியஸ் அதிபருடனும் அவர் பேசுவதற்கும் படம் எடுத்துக் கொள்வதற்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தோம். தமிழகத்தில் மிகப்பெரிய எழுத்தாளர்களுடனெல்லாம் அவரை சந்திப்பதற்கும்
அவர் விரும்புகின்ற அளவிற்கு புகைப்படங்களை எடுத்துக்கொள்வதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். விருதுகளும் கூட தமிழ் தேனி விருது இலங்கையிலும் நிறைய இடங்களிலே ஒவ்வொரு இடங்களிலும் பெரும்பாலும் விருதுகள் சிபார்சு செய்து அவர் பெற்று அதிலே அவர் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றார். மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் தங்கப்பதக்கம் என்பது அவருடைய கனவுகளில் ஒன்றாக இருந்திருக்கின்றது. அது எனக்கு தெரியும். அவர் உண்மையிலேயே இந்த கொரோனா பிரச்சனை மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் நடந்த ஆண்டு கூட்டம் கடந்த ஆண்டு நடந்திருக்க வேண்டும். இந்த கூட்டம் இந்த ஆண்டு கூட்டம் நடந்திருந்தால் அவருக்கு அந்த தங்கப்பதக்கம் வழங்கி இருப்போம். அவர் மருத்துவமனையில் இருந்த பொழுது என்னுடன் அடிக்கடி தொடர்பு கொள்வார். அப்பொழுது ஒரு நாள் நான் அவரிடம் சொன்னேன், அடுத்த ஆண்டு உங்களுக்கு தங்கப்பதக்கம் வழங்குவோம் என்று சொன்னேன். தைரியமாக இருங்கள், அடுத்த ஆண்டு தங்கப்பதக்கம் வழங்குவோம். அது அந்த பதக்கம் வாங்குவதற்கு நீங்கள் ஆரோக்கியமாக வருவீர்கள் என்று சொன்னேன். அப்பொழுது அவர் சொன்னார், ரொம்ப உடனடியாக அந்த வினாடியே உற்சாகம் பெற்றவரை போல, தலைவரே நான் நிச்சயமா அந்த விருது வாங்கும் தலைவரே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தலைவரே, நான் எனக்கு அப்படியே புதுசா பிறந்த மாதிரி இருக்கு தலைவரே, உற்சாகமா இருக்கு தலைவரே என்று சொன்னார். ஆனால் அதற்குள் அவர் இயற்கை எழுதிவிட்டார். சங்க செயலவையுடன் நான் சொல்லியிருக்கின்றேன், அவர் இயற்கை எழுதிவிட்டாலும் கூட அவர் கடைசியாக அடைந்த மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இந்த விருதுதான் இருந்திருக்கும் என்று எனக்கு தெரியும். அவரை சார்ந்தவர்களுக்கும் தெரியும். ஏனென்றால் எல்லோருக்கும் தொலைபேசியில், நெருங்கிய நண்பர்களிடம் தொலைபேசியில் அழைத்து சொல்லியிருக்கின்றார். இந்த விருது வழங்கும் பொழுது அந்த விருதை அவருடைய மகன்களிடம் அந்த ஆண்டு கூட்டத்தில் வைத்து அதனை வழங்குவதற்கு சங்கம் தயாராக இருக்கின்றது என்பதை நான் இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். எழுத்தாளர் சங்க தலைவர், ஒரு எழுத்தாளர் என்பதை கடந்து என் மீது அவருக்கு அதிகமான பாசம் இருந்தது. துரைமுனியாண்டி அவர்கள் சொன்னது போல, ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தால் அவர் கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துட்டு வருவார், பலகாரங்களை செய்து எடுத்து கொண்டு வருவார். அது கொண்டாந்து வைக்கும் பொழுதே வந்து என்னிடம் அருகில் சொல்வார், தலைவரை சீக்கிரமா சாப்பிட்டுருங்க தலைவரை, முடிஞ்சிற போது என்று சொல்வார். அதெல்லாம் மிக பாசமான ஒரு உணர்வு. ஒவ்வொரு ஆண்டும் எனக்கும் அவருக்கும் அந்த தொடர்பு ஏற்பட்ட காலத்திலிருந்து கடந்த ஆண்டு தீபாவளியை தவிர்த்து ஒவ்வொரு ஆண்டும் அந்த தீபாவளி தினத்தில் என்னை வீட்டுக்கு அழைப்பு. நான் எந்த ஆண்டு தீபாவளிக்கும் என்னுடைய குடும்பத்தோடு பந்தியங்கிற்கு சென்று என்னுடைய சகோதரர்களோடு, பெற்றோர்களோடு தீபாவளியை கொண்டாடுவதுதான் என்னுடைய வாழ்க்கை பழக்கம். அந்த நேரத்தில் அங்கு அழைப்பதற்கு என்னால் போக முடியாது, சிரமமாக இருக்கும் என்று ஒவ்வொரு ஆண்டும் சொல்வேன். ஆனால் அவரும் சளைக்காமல் சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆண்டு கூட்டத்திற்கு வந்தால், வேற ஏதாவது நிகழ்ச்சிக்கு வந்தால் முருங்கைக்காய், மாம்பழம் எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுப்பார். கொடுக்கும் போதும் சொல்வார், தலைவரை ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வாங்க தலைவரை. அவர் தலைவரே என்று சொல்லும் பொழுது அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அவருடைய நண்பர்கள் எல்லாம், அவருடைய தோழியர்கள் எல்லாம், குறிப்பாக ஆஷா, ஜமுனா, சாந்தா காளியப்பன் போன்றவர்கள் எல்லாம் அவர் அழைப்பது போலவே தலைவரேன்னு சொல்லிட்டு கிண்டல் செய்வார்கள். வீட்டிற்கு வர வைக்க சொன்னார். அவருடைய இறுதி சடங்கிற்கு நான் வீட்டுக்கு செல்லும் போது நான் மிகவும் வேதனைப்பட்டேன். இவங்க எத்தனை முறை, எத்தனை ஆண்டுகள் வீட்டிற்கு அழைத்தார், போகவே முடியவில்லையே. கடைசியாக இந்த இறுதி சடங்கிற்கு தான் வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டதே என்று நான் வருந்தினேன். அவர் பிடிவாதக்காரர் என்று நம்மளுடைய துரைமுனியாண்டி சொன்னார். அது உண்மையிலும் உண்மை. பிடிவாதம், அந்த பிடிவாதம் அவருக்கு சில இழப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது, சில எதிரிகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. அதனையும் நான் அறிவேன். சில ஆலோசனைகளை சொன்னாலும் கூட, இல்ல அது சரிதான், நான் வேணாம் என்று சொல்லிவிட்டு அவருடைய நிலையில்தான் அவர் உறுதியாக இருப்பார். ஆனால் எழுத்தாளர் சங்கத்திலே
அவரை அங்கத்தினர்களாக சேர்க்க வேண்டும், இவரை செயலவைக்கு கொண்டு வர வேண்டும், அவரை விட்டு விடாதீர்கள், அவரை அழைத்துச் செல்லுங்கள், அவரை அணைத்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் நிறைய பேரை எனக்கு அவர் சிபார்சு செய்திருக்கின்றார். அப்படி சங்கத்தில் அங்கத்தினர்களாக சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். தன்னுடைய கவனத்துக்கு எட்டியவர்களை எல்லாம், எழுத்தாளர்களை எல்லாம் சங்கத்தில் இணைத்து விட வேண்டும். அவர்கள் இலக்கியத்திலே நல்ல ஆளுமைகளாக வர வேண்டும், சங்கத்தின் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் மிக கவனமாக இருந்தார், மிக அக்கறையோடு இருந்தார். இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட அவர் தன்னுடைய வாழ்க்கையில் விருதுகள் வாங்கியதை அவர் சாதனையாக நினைத்தாலும், அவருடைய படைப்புகளை அவர் படைத்தது சாதனையாக நினைத்தாலும், அவருடைய கதைகளை நூலாக்கி கொண்டு வந்ததை சாதனையாக கருதினாலும், இது எல்லாம் வெளி தோற்றத்திற்கான மகிழ்ச்சி. அவர் மனதார அடைந்த மகிழ்ச்சி என்னவென்றால், தன்னுடைய 3 பிள்ளைகளும் நல்ல நிலையில் இருக்கின்றார்கள், நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கின்றேன், ஒரு ஒரு கணவன் துணை இல்லாமல் என்னுடைய பிள்ளைகளை நான் வளர்த்தெடுத்திருக்கின்றேன் என்கின்ற அந்த மனநிறைவு தான் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியாக, மிகப்பெரிய உந்து சக்தியாக இருந்தது. அதனை பலமுறை என்னிடம் சொல்லியிருக்கின்றார். குறிப்பாக அவருடைய மகன்கள் சில வேலைகளில் சொல்லுவார், பசங்க வீட்டு வேலை செய்ய மாட்டானுங்க. எல்லாத்துக்கும் தெரியும், பயணத்துல வந்த அத்தனை பேர்த்துக்கும் தெரியும், பசங்க வீட்டு வேலை செய்ய மாட்டானுங்க தலைவரை, நான் தான் தலைவரை செய்யணும் என்று சொல்லுவார். ஆனால் அவர்களை வளர்த்தெடுத்ததிலும் அந்த மூவரும் அவர் மீது காட்டுகின்ற பாசத்தையும் தன்னுடைய வாழ்நாளில் தான் சாதித்த மிகப்பெரிய சாதனையாக அவர் கருதினார். ஒரு மனிதன் இறப்பை பற்றி கவலைப்படாமல் இருக்க முடியும் என்றால், அது எப்படி அந்த கவலை இல்லாமல் ஒரு நிலைமை ஏற்படும் என்றால், நான் வாழ்ந்த வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை, நான் வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கை, நான் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு பிறகும் வாழப்படும், எனக்கு பிறகும் பேசப்படும் என்கின்ற நிலை வரும்பொழுதுதான் ஒரு மனிதன் மரணத்தை கண்டு அஞ்சாமல், மரணத்தை கண்டு பயப்படாமல் இருக்க முடியும். சந்திரா குப்பன் அவர்கள் மரணத்தை கண்டு பயந்திருக்கலாம். அந்த பயம் எதற்காக இருந்திருக்கும் என்றால், இன்னும் மகன்களுக்கு திருமணம் ஆகவில்லையே, இன்னும் நாமும் இறந்துவிட்டால் இந்த பிள்ளைகளை யார் திருமணம் செய்து வைப்பார்கள் என்கிற கவலை அவருக்கு இருந்திருக்குமே தவிர, மற்ற அதைவிட வேற எந்த கவலையும் பெரிய கவலையாக அவருக்கு இருந்திருக்காது என்பதை அவர்களுடைய பிள்ளைகளுக்கு நான் இப்பொழுதும் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். ஒரு நல்ல தாயை இழந்த அந்த குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற எல்லோருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் முன்பு சொன்னது போல நிறைய பேர் புதிதாக இங்க வந்திருக்கின்றீர்கள். அந்த மூவருக்காகவும் வந்திருப்பீர்கள். மூவருக்காகவும் வந்திருந்தாலும் கூட எழுத்தாளர் சங்கத்தின் சார்பில் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் திருமதி ராஜேந்திரன் அவர்கள் மறைந்த 3 எழுத்தாளர்களை பற்றியும், விடுபட்ட சில தகவல்களையும், அவருடைய சொந்த அனுபவங்களையும் கோர்த்து நமக்கு பகிர்ந்து கொண்டமைக்கு தலைவர் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். திருமதி சந்திரா குப்பன் அவர்களை பற்றி தலைவர் சொன்னது போல, அவர் மறைவதற்கு 2-3 நாட்களுக்கு முன்புதான் என்னிடம் சொன்னார், அவர்களுக்கு இந்த வருடம் தங்கப்பதக்கம் கொடுக்க வேண்டும். இந்த கதையை சொன்னார். மருத்துவத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் மிகவும் உற்சாகமாக இருந்தார்கள். இன்னும் ஒரு நாள் கூட வாழ்ந்தால் கூட அது நமக்கு வெற்றிதான் என்று அவர் சொன்னார். அதற்குள்ளாக அந்த மரணம் அவரை ஏற்றுக்கொண்டது. எப்படியோ அந்த தங்கப்பதக்கம் அவர் சேரும் என்ற தலைவர் அந்த உறுதியோடு நாம் நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்திற்கு வந்திருக்கின்றோம். திரு கருணாகரன் அவர்களுக்கும் கவிஞர் தமிழ்ச்செல்வம் அவர்களுக்கும் எனது, அதே சமயத்தில் இணைய ஒருங்கிணைப்பாளர் சந்தியா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இறுதி நன்றி உரைக்கு கவிஞர் தமிழ்ச்செல்வம் அவர்களை அழைக்கின்றேன். வணக்கம். இந்த நிகழ்ச்சி மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் ஒரு
ஒரு நினைவேந்தலாக மட்டுமல்லாமல் படைப்பாளர்களுக்கு நன்றி சொல்லும் ஒரு தருணமாகவும் மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கம் முன்னெடுத்து வரும் ஒரு நிகழ்ச்சியாகும். இது வருத்தத்துடன் தான் இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு பாடலாக இருக்கும். பொருளாளர் திரு சைமன் அவர்கள் ஏற்பாடு செய்யும் இந்த குறிப்புகளை கூட எடுத்து வைத்தால் எதிர்காலத்தில் நம்மோடு வாழ்ந்து மறைந்த படைப்பாளர்களின் குறிப்பாக அதை கொண்டு வரலாம் என்று கூறி இன்றைய நிகழ்வில் தலைமை உரையாற்றிய தலைவர் அவர்களுக்கும் வரவேற்புரையாற்றிய செயலாளர் திரு மோகனன் பெருமாள் அவர்களுக்கும் கவிதை வாசித்த கவிஞர் நா ராஜமோகன், திருமதி வே ராஜேஸ்வரி, கவிஞர் சீமா இளங்கோ அவர்களின் கவிதையை வாசித்த அண்ணன் சீரியநாதன் மற்றும் உரையாற்றிய சிங்கை என் சேகர், திருமதி சுந்தரி பொன்னையா, திரு துரைமுனியாண்டி, திருமதி ஆதிலட்சுமி, இயக்குனர் தேவராணி, திரு குள்ளினன் மற்றும் இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருந்து இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியை சிறப்பு செய்த பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் மற்றும் எங்கள் வழக்கமாக எங்கள் நிகழ்ச்சிகளுக்கு உறுதுணையாக இருக்கும் இணைய ஒருங்கிணைப்பாளர் செல்வி சந்தியா சுந்தரராஜ் அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு, திரு விஜயநாதன், திருமதி சந்திரா குப்பன், திருமதி துளசி அண்ணாமலை ஆகியோரின் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்தித்து இன்றைய நிகழ்ச்சியினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி உரையாற்றி நிகழ்ச்சியை முடித்து வைத்தமைக்கு மிக்க நன்றி. இதோடு இந்த நிகழ்ச்சி முடிவடைகிறது. இன்னொரு நம்ம வேம அர்ஜுனன் அவர்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு 2-3 வாரங்களுக்கு இடையில் தலைவருடைய தேதியை கேட்டு அதன் பிறகு ஒரு தேதி முடிவு பண்ணி இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி அவருக்கு நடத்தப்படும் என்று சொல்லிக் கொடுக்கின்றேன். வழக்கமாக எஸ்பி பாமா, திரு மணிக்குமார் அவர்கள், மதியழகன், சபா கணேஷ் அனைவரும் வந்திருக்கின்றார்கள். உங்கள் அனைவருக்கும் மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். சிறப்பான எழுத்தாளர்களை நாம் இழந்துவிட்டோம். இறந்தும் அவர்கள் தம் எழுத்துகளால் இம்மூவரும் என்றும் வாழ்வர் என்பது திண்ணம். நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்திற்கும் இன்று இயங்கலை வழி இணைந்த அனைவருக்கும் நன்றி உரித்தாகுக. அடுத்து ஓர் ஆக்ககரமான நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். இந்நிகழ்ச்சியின் காணொளி பதிவை விரைவில் நமது வலையொலி பக்கத்தில் காணலாம். தமிழோடு தழைப்போம். இத்துடன் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் சந்தியா சுந்தரராசு.